ஹஜ்ரத் இப்னு சீரீன் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வாசகம், முன்னால் அவர் சொன்ன அந்த வாசகம், இன்கஹ் இம்ரஅத்தன் தன்துரு ஃபீ யதிக் வலா தன்கஹ் இம்ரஅத்தன் தகூன் அன்த தன்துரு ஃபீ யதிஹா. உன்னுடைய கையிலே இருப்பதை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்வாயாக. அவளுடைய கையிலே இருப்பதை நீ எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளாதே, வரதட்சணை வாங்காதேன்னு சொல்றாங்க. அதை எப்படி சொல்றாங்க? உன் கையில எதிர்பார்த்து அவ வாழணும், அவ கையை எதிர்பார்த்து நீ வாழாது. என்ன சொல்ல போனால் அவன் மிகப்பெரிய கோழையாக ஆகிவிடுகின்றான், மிகப்பெரிய பகீலாக கஞ்சத்தனம் உள்ளவனாக மாறிவிடுகின்றான். மார்க்கத்திலே எது செய்யப்பட வேண்டும், ஒரு ஆணுக்கு என்ன தகுதி இருக்குன்னா அந்த ஆண்மை என்ற அந்த தகுதியை இழந்தவனாக ஆகிவிடுகின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போல நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல தப்படிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆலினு ஹாதன் நிக்காஹ், இந்த நிக்காஹை விளம்பரப்படுத்துங்கள். வஜாலூஹு ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளை இதை வைத்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு கருத்து நமக்கு நல்லா தெரியும், பல தடவை சொல்லப்பட்டிருக்குது. அது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம், மலக்குகள் வரக்கூடிய இடம், புனிதமான இடம், உயர்வான இடம். அப்படிப்பட்ட இடத்திலே நிக்காஹ் நடத்தப்பெற வேண்டும் என்பது. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மஸ்ஜிதிலே வைக்கப்படக்கூடிய நேரத்திலே இந்த அனாச்சாரங்களெல்லாம் நடைபெறாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். மஸ்ஜிதுக்கு வெளியே இருந்தா அவன் தாராளமா செய்வான், அதை போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அது இல்லாத இடமே கிடையாது. இப்ப அந்த முசீபத்து எல்லா இடத்துலையும், அது முசீபத்துன்னு சொன்னாங்க கூட, நீ சொல்ற ஆள் தான் முசீபத்துன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. சொல்ற ஆள் நீ தான் முசீபத்து அப்படின்னு எத்தனையோ எல்லா நிக்காகலையும் பார்த்தாச்சு. சொல்லி சொல்லி அழுத்தம் போச்சு, சொல்றதை கேட்கறதும் இல்லை, நீ சொல்லிக்கிட்டே இரு, நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் என்று செய்யக்கூடிய சூழ்நிலை மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டு விட்டது. சரி, மஜ்லிஸ வஜாலூஹு ஃபில் மசாஜித், மஸ்ஜிதில வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதுக்கு காரணமே என்னன்னு கேட்டா, இப்ப வீடியோ எடுக்கிறாங்க, மண்டபங்கள்ல வைக்கும் போது, வீடுகளில் வைக்கும் போது வீடியோ எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. மஸ்ஜிதுக்குள்ள வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மஸ்ஜிது ஒரு புனித தன்மை கூட அதில் எடுக்க மாட்டாங்க. ஆனா அதுலயும் எடுக்கிறாங்க. பல ஊர்கள், இங்கே தஞ்சாவூர் ஜில்லால போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய ஊர்களில் மஸ்ஜிதுக்குள்ளே நிக்காஹ் நடக்குது. மஸ்ஜிதுக்குள்ளேயே வீடியோ, பெரிய கேமராவை கொண்டு வந்து கேபிள் போட்டு எல்லாத்தையும் போட்டு எடுக்கிறான். அந்த மஸ்ஜிதுல கரண்ட்டை கொடுத்ததுக்காண்டி மஸ்ஜிதுல கொஞ்சம் காசு வசூல் பண்ணிக்கிறாங்க. மஸ்ஜித் கரண்ட் நீ யூஸ் பண்ற, அதனால காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை வசூல் பண்ணிக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஊர், பல ஊர்கள்ல இருக்குது அது. வரதட்சணை வாங்கினா அவர் வரதட்சணை எவ்வளவு வாங்குறாருன்னு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மஸ்ஜிதில் உள்ள நிர்வாகிகள் எவ்வளவு வரதட்சணை வாங்குறாரு அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காண்டி ஆள் வச்சிருக்கிறாங்க, ஜாசூஸ், அதாவது உளவாளிகளை வச்சிருக்கிறாங்க. அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து மஸ்ஜிதில் உள்ள நிர்வாகத்தில் சொல்லுவாங்க, நான் 1 லட்சம் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ 4 லட்சம் வாங்கியிருக்கிறேன், இல்லை நான் 1 தான் வாங்கினேன், 4 லட்சம் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மஸ்ஜிதுக்கு 5% வாங்கிக்கிறாங்க. இதுல வரதட்சணை வாங்குறது ஹராம், ஹராமில இருந்து ஒரு ஹராம் எங்களுக்கு கொடுத்துரு கொஞ்சம் என்று சொல்லி மஸ்ஜிதுக்காக வேண்டி ஒரு 5% அந்த இதுல இருந்து வரதட்சணை பொருள்ல இருந்து வாங்கி அதை வாங்கி அஜித்துமார்களுக்கு சம்பளம் கொடுக்குறது. அவர் அதை சாப்பிட்டு பயான் செஞ்சா யார் கேட்க போறா? கேட்கவும் மாட்டாங்க. இவர் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்குது. அதை நேரடியாக சொல்லியும் கூட அதெல்லாம் இந்த காலத்துல பார்க்க முடியாத ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்களும் உண்டு, ஆள்களும் இருக்கிறாங்க. சரி, வலிரிபு அலைஹி பித்துஃபுஃப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலினு ஹாதன் நிக்காஹ், இந்த நிக்காஹை விளம்பரப்படுத்துங்கள். நிக்காஹ் விளம்பரப்படுத்தப்பட்டு செய்யப்பட வேண்டும். விளம்பரப்படுத்தப்படாமல் ஒரு ஆணும் பெண்ணும் சேருவதற்கு பேர் ஜினா. விளம்பரப்படுத்தப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2 பேரும் சேர்றதுக்கு பேர் நிக்காஹ். அது ஹராம், இது ஹலால். அது அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது, இது அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. அல்லாஹ்வுடைய தண்டனையை பெற்று தரக்கூடியது, இது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தரக்கூடிய. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அதனால ஆலினு ஹாதன் நிக்காஹ், இந்த நிக்காஹை விளம்பரப்படுத்துங்கள். வஜாலூஹு ஃபில் மசாஜித் வலிருபு அலைஹி துஃபூஃப், அதற்காக வேண்டி நீங்கள் தஃப் அடியுங்கள் என்று சொன்னார். விளம்பரப்படுத்துறது அப்படிங்கிறதுல ஒரு வகை என்னன்னு கேட்டா, தஃப் அடிச்சு அந்த தஃப்புடைய சத்தம் வெளியே கேட்கும் பொழுது, ஓ மஸ்ஜிதுல யாரோ 2 பேத்துக்கு நிக்காஹ் நடக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. வழியில போறவங்க வந்து பார்க்கவும் செய்வாங்க. ஓ இன்னார் என்பதும் அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஆக இன்னாருடைய இந்த பெண்ணை இன்னார் நிக்காஹ் செய்திருக்கின்றார் என்று பகிரங்கமா ஊர் முழுவதும் தெரிய வேண்டும். அதான் வஜாலூஹு ஃபில் மசாஜித் வலிரிபு அலைஹி துஃபூஃப் என்பதனுடைய கருத்து. சரி, தஃப் அடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இப்ப பல ஊர்களில் நம்ம பார்க்கிறோம். அது குறிப்பா தஞ்சாவூர் ஜில்லா, இந்த வட தென்னார்காடு இந்த பகுதியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா தஃப்புக்காக வேண்டிய ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. தஃப் அடிக்கிறதுக்காக, நிக்காஹ்ல தஃப் அடிச்சுட்டு போறதுக்காண்டி
அதில் தப்படிக்கக்கூடிய வாலிபர்களும் மற்றவர்களும் இருப்பாங்க. அந்த சங்கத்துக்கு ஒரு தலைவர், செயலாளர், ஒரு நல்லா இருப்பாங்க, காசு இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாம் வச்சிருப்பாங்க. அது நிக்காஹுக்காக வேண்டி முதல்ல சொல்லி வச்சிருப்பாங்க, எங்க நிக்காஹுக்கு வரணும். 2 வருஷம் தப்படிவான் பேர் பார்த்துருப்பீங்க. இந்த தஃபா இது தஃபா அடிக்கிறது சொன்னா 3 நிபந்தனையும் ஹஜ்ரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இங்கே வலிபு அலைஹி பித்துஃபூஃப் என்பதற்கு 3 ஷர்த்துகள் இருக்கின்றன, 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஒன்று, நிக்காஹ் நடைபெறக்கூடிய இடத்திலே அடிக்க வேண்டும். ஊர்வலம் போய் அடிக்கிறது இல்லை. ஊர்வலத்துல போய் தப்ப அடிச்சுட்டு போனா அது கூடாது. நிக்காஹுடைய மஜ்லிஸில் அடிக்க வேண்டும். நிக்காஹ் எவ்வளவு நேரம் நடைபெறும் என்று இருக்கின்றதோ அந்த நேரம் வரைக்கும் அடிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம், அவ்வளவுதான். அதுக்குள்ள மக்கள் எல்லாம் வந்து விடுவாங்க. அப்புறம் ஈஜாப் கபூல், அப்புறம் துவா ஓதுறது, இது ஹுத்பா ஓதுறது, ஈஜாப் கபூல், துவா ஓதி முடிச்சுட்டு போயிட வேண்டியது. ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அடிக்கலாம், அவ்வளவு. இன்னும் அதிகபட்சமான ஒரு 1/4 மணி நேரம் தஃப் அடிச்சு அதுல அலங்காரமாக இசையோடு அப்படி இப்படி அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் அல்ல. தஃப் 2 தட்டுனா சத்தம் வெளியே கேட்கணும், அவ்வளவுதான். அதான் தஃப் அடிக்கிறதுங்கிறது. இது முதல் நிபந்தனை. நிக்காஹுடைய மஜ்லிஸிலே அடிக்க வேண்டும், ஒன்று. இன்னொன்று, குறைந்த அளவு நேரம் மட்டும் அடிக்க வேண்டும், நீண்ட நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மூன்றாவது, பாட்டு பாடிக்கொண்டு அடிக்க கூடாது. இன்னொரு நிபந்தனை சேர்த்து இருக்கிறாங்க, சலங்கைகள் இருக்கக்கூடாது. அந்த தஃப்ல சலங்கைகள் இருக்கக்கூடாது. இந்த 4 நிபந்தனைகள். அப்ப பாட்டு பாடிக்கொண்டு அடிக்கக்கூடாதுன்னா ஊர்வலமாக பாட்டு பாடிக்கொண்டு வர்றாங்க பாருங்க, அதெல்லாம் கூடாது. தஃப்ல சலங்கை இருந்தா அதுவும் கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு பதிலாக நீண்ட நேரம் அடிச்சார், அதுவும் கூடாது. நிக்காஹ் மஜ்லிஸ் அல்லாத இடத்துல அடிச்சார், அதுவும் கூடாது. வஜஅலு அலைஹி வல்ரிபு அலைஹி பித்துஃபூஃப் என்பதற்கு இந்த ஷர்த்துக்களை எல்லாம் உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போல இதுக்கு மாற்றமாக அவர் ஏதாவது இசை கருவிகள் அது மூலமாக பாட்டு கச்சேரி அது இதுன்னு வச்சாங்கன்னு சொன்னா அது பெரிய தண்டனைக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள், சௌத்தானி மல்ஊனானி ஃபித்துன்யா வல் ஆখিরা. 2 சத்தங்கள் துனியாவிலும் ஆகிரத்திலும் லானத்துக்குரியவை, அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவை, சாபிக்கப்பட்டவை. மிஸ்மாருன் ஐந்த நாமா, மகிழ்ச்சிகரமான நேரத்திலே இசைக்கப்படக்கூடிய இசை கருவிகளின் மூலமாக செய்யப்படக்கூடிய இசை. வரன்னத்துன் ஐந்த முசீபா, துன்பத்தின் நேரத்திலே சொல்லப்படக்கூடிய ஒப்பாரி. பாட்டு அப்படின்னா ரன்னா அப்படின்னு சொன்னா முனகுதல், அழுகுதல் அல்லது பாட்டு ராகம் போடுறது அப்படிங்கிறது ஒப்பாரியின் கருத்து. அதாவது இறந்து விட்ட வீட்டிலே ஒப்பாரி வைப்பதும் கல்யாண வீட்டில் பாட்டு பாடுவதும் லானத்திற்குரியது என்று சொன்னார். மல்ஊனானி ஃபித்துன்யா வல்லாஹ், சௌத்தானி மல்ஊனானி ஃபித்துன்யா வல் ஆখিরা. 2 சத்தங்கள் உலகத்திலும் ஆகிரத்தில், உலகத்தில் மட்டுமல்ல ஆகிரத், அதான் மிகப்பெரிய விஷயம். 2ல லானத்திற்குரியது, சாபத்திற்குரியது என்பதாக சொன்னார். ஆக நிக்காஹ் சம்பந்தப்பட்ட ஏராளமான விளக்கங்கள் இப்ப சொல்லப்பட்டது பூரா தப்சீர்கள் எழுதப்படக்கூடிய கருத்து இந்த ஆயத்திற்கு. வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வதுர்ரியா என்ற இந்த வாசகத்திற்கு, இந்த ஆயத்திற்கு எழுதப்பட்ட கருத்துக்கள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. அதோட முடிச்சுக்குவோம். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, அந்நிக்காஹு மின் சுன்னத்தின்னு ஒரு வாசகம் எல்லாருக்கும் தெரியும், சாதாரண ஆளுகளுக்கு கூட தெரியும். அது அடிக்கடி போதெல்லாம் கேட்கிறோம், சொல்றாங்க, கேட்கிறோம். ஆனா அந்த அந்நிக்காஹு மின் சுன்னத்திக்குள்ள எத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றன, என்ன கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தி விளங்குவதே கிடையாது. இப்ப சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களும் அந்நிக்காஹு மின் சுன்னத்திக்குள்ள உண்டு. எல்லா விளக்கத்தையும் தருகின்றார்கள் உலமாக்கள். அதனால அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கா வாசிகள், மக்கா குஃபார்கள் சொன்னார்கள், இவர் திருமணம் செய்து கொண்டு மனைவியமார்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டு இவர் தன்னை நபி என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார், இது எப்படி சாத்தியமாகும் என்று சொன்னதற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த ஆயத்திலே திருமணம் செய்ய வேண்டும், அது நபிமாருடைய வழிமுறை என்பதையும் ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். முன்னாலே சொன்ன ஒரு சந்தேகத்திற்கு விளக்கம் சொன்னோம். இங்கே வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன், அந்த நபிமார்கள் அனைவருக்குமே, ரசூல்மார்கள் அனைவருக்குமே மனைவியர்களை நாம் ஆக்கி தந்தோம் என்று சொன்னால் அதிலே ஒரு சிலர் விதிவிலக்கும் உண்டு. நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணது. ஆனா 2 பேர்ல ஒருவர் கல்யாணம் பண்ணுவார், திரும்ப வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணாமலே இருந்து இறந்தார்கள்னா அவர்கள் அந்த ஊர் மன்னனால் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு உண்டு. பின்னால் உள்ள ஆயத்துகளுக்கு அந்த விளக்கம் சொல்லப்படும். எப்படி விதிவிலக்கும் உண்டு. ஏன்னா ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நம்மால் ஒருத்தர் பதில் சொல்றார், வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வதுர்ரியா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிமார்களை, உமக்கு முன்னால் நபிமார்களை, ரசூல்மார்களை நாம் அனுப்பி வைத்தோம், அந்த நபிமார்களுக்கு நாம் மனைவியர்களையும் மக்களையும் கொடுத்துள்ளோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே,
அப்ப நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணாமையே இருந்தாங்களே, இந்த ஆயத்து பொருத்தம் இல்லையே. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணாம இருந்தாங்களே, இந்த ஆயத்து சரியா இல்லையே. ஆயத்து சரியா இல்லையா, அவர் கல்யாணம் பண்ணாரா? அப்படிங்க எல்லாம் அவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் விதிவிலக்கு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த விதிவிலக்கை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். இப்ப நின்றுதான் தொழுகணும். தொழக்கூடியவர் நிக்கிறது, கியாம், ருக்கோ, சுஜூது, காதா, இந்த 4 மிக முக்கியமான பரல்களாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன. நின்றுதான் தொழுகணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ உட்காந்து தொழுக கூடாதா? முடியலன்னா உட்காந்து தொழுகலாம். ருக்கோ செஞ்சுதான் தொழுகணும். ஒருத்தர் ருக்கோ செய்ய முடியல, இடுப்பு பிடிச்சிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் தான் குனிய முடியுது அல்லது குனியவே முடியல, அவர் நின்றுகிட்டே ருக்கோ செஞ்சுக்க வேண்டியதுதான். அறவே குனிய முடியாது, மேல அப்படியே பலகை மாதிரி முதுகு அப்படியே நிக்குது, அவருக்கு எந்த விதமான அசைவம் முடியாது. அப்படின்னு சொன்னா நிக்கிறது தான் ருக்கு, அவருக்கு நியத்து மட்டும் பண்ணிக்க வேண்டியது. அப்ப விதிவிலக்கு இருக்கா இல்லையா? எல்லா சட்டத்திலையும் விதிவிலக்கு இருக்கின்றது. அதுபோன்று இந்த ஆயத்திலும் விதிவிலக்கு இருக்கின்றது. சில நபிமார்களுக்கு அல்லாஹாலா நிக்காஹ் செய்யாத சூழ்நிலையும் உண்டாக்கி வைத்தான். இன்னொரு விஷயம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிக்காஹ் செய்யவில்லை. 33வது வயசுல அவர்கள் வானுலகத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் உலகத்திற்கு வருவார்கள், அப்ப கல்யாணம் பண்ணுவாங்க. அப்ப நிக்காஹ் செய்யப்படாமல் இருந்த அந்த நபியும் திரும்ப வந்து நிக்காஹ் பண்ணுவார் என்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இதுவெல்லாம் அந்த ஆயத்திற்குரிய விளக்கமாக தரப்படுகின்றது. கேட்டவற்றிலிருந்து பலன் பெறக்கூடிய, பயன் பெறக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما كان لرسول أن يأتي بآية إلا بإذن الله، لكل أجل كتاب، يمحو الله ما يشاء ويثبت، وعنده أم الكتاب. وإما نرينك بعض الذي نعدهم أو نتوفينك فإنما عليك البلاغ وعلينا الحساب. أولم يروا أنا نأتي الأرض ننقصها من أطرافها والله يحكم لا معقب لحكمه وهو سريع الحساب. صدق الله. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 732வது வாரமாக தஃப்சீருடைய தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்துர் ராஅத் என்ற அத்தியாயத்தின் 38 ஆயத்துகள் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. கடந்த 2 வாரங்களாக நபிமார்கள் அனைவருமே மனைவி மக்கள் உடையவர்களாகவே அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கி வைத்திருந்தான். எல்லா மனிதர்களுக்கும் வெளிப்படையாக என்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகள் உடையவர்களாகவே நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருந்தான். அப்படி மனித இனத்தை சார்ந்தவர்களாக நபிமார்கள் வந்ததின் காரணமாகத்தான் அந்தந்த மனிதர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அல்லாஹுடைய கட்டளைகள், அது மிக பொருத்தமானது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதிலே திருமணம் செய்வதும் ஒன்று. எப்படி சாப்பிடுவது, குடிப்பது, தூங்குவது என்றெல்லாம் இருக்கின்றதோ மனிதனுடைய இயல்பு, அதே போன்று திருமணம் செய்வதும் மனிதனுடைய இயல்பான ஒரு விஷயம். அது நபிமார்களும் அதிலே விதிவிலக்கு கிடையாது. அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா திருமணம் செய்யக்கூடிய சட்டத்தை சொல்லியிருந்தான், செய்தார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டன. நிக்காஹ் சம்பந்தமான பல விளக்கங்கள் சொல்லப்பட்டன. இன்னும் ஏராளமான விஷயங்கள் அதிலே இருக்கின்றன. திருமணம் செய்கின்ற ஒவ்வொருவரும் அல்லது தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்விக்கின்ற ஒவ்வொருவரும் திருமணம் சம்பந்தமான சட்டங்களை தெரிந்து கொள்வது கட்டாயமாகும், வாஜிபாகும். அதை தெரியாமல் செய்து கொடுத்துவிட்டு
பெற்றோர்கள் சிரமப்படக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலான வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம். அல்லது சட்டங்கள் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே இல்வாழ்க்கையிலே சிரமப்படக்கூடிய கணவன் மனைவியரையும் பார்க்கின்றோம். எனவே அந்த சட்டங்களை தெரிந்து கொள்வது கட்டாயமாகும். மக்காவாசிகள் சொன்னார்கள், நாங்கள் விரும்புகின்றது போன்று சில அத்தாட்சிகள், ஆதாரங்கள், அற்புதமான நிகழ்ச்சிகளை நீங்கள் காட்டினால் உங்களை ரசூல் என்பதாக நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம் என்றும் அவர்கள் சொன்னார்கள். இதுபோன்று முன்னால் உள்ள ஆயத்துகளிலும் கருத்துகள் வந்திருக்கின்றன. இந்த இடத்திலும் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகின்றான். ஒரு ரசூல், நபி என்பவர், அல் ரசூல் என்பவர் தன்னுடைய விருப்பத்திற்கு எந்த அத்தாட்சியையும் ஆதாரத்தையும் முஅஜிசாவையும் காட்ட முடியாது. அல்லாஹாலா யாருக்கு எந்த நேரத்திலே விரும்புகின்றானோ அந்த நேரத்தில் அவன் வெளிப்படுத்தினால்தான், அதை காட்டி கொடுத்தால்தான் முடியும். அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய கட்டளை இல்லாமல் அது நடைபெற முடியாது. ஒரு ரசூல் விரும்புகின்றார், ஒரு தூதர் விரும்புகின்றார், இந்த அற்புதத்தை காட்ட வேண்டும் இந்த மக்களுக்கு, அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு ரசூல் சொன்னால், நினைத்தால் அது நடைபெறாது. அல்லாஹ் எப்பொழுது யாருக்கு எந்த இடத்திலே எதற்காக வேண்டி அந்த முஅஜிசாவை, ஆயாத்துகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக நினைக்கின்றானோ, நாடுகின்றானோ அந்த இடத்தில் அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவான். வமா கான லிரசூலின் அன் யஅதிய பிஆயத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். எந்த தூதருக்கும் அவருக்கு தகுதி அல்ல ஒரு அத்தாட்சியை அவர் கொண்டு வருவது. அத்தாட்சி என்று சொன்னால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கொண்டு வருவது அவருக்கு தகுதி அல்ல. இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹுடைய கட்டளையை கொண்டே தவிர. அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் ஒரு தூதர் முஅஜிசாவை நிகழ்த்தி விட முடியாது. ஆனால் அந்த முஅஜிசாவை அந்த தூதருக்குத்தான் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த வகையிலே அந்த முஅஜிசாவை அவருக்கு கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த தூதரை மிக கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், பெருமைப்படுத்தி இருக்கின்றான் என்ற வகையிலே அந்த தூதரை மற்ற மனிதர்களும் பெருமைப்படுத்த வேண்டும், போற்ற வேண்டும். இந்த இடத்துல, இந்த ஆயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல முஅஜிசாக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். முஅஜிசாக்கள் எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததுதான், இந்த ரசூலுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அத்தாட்சிகளை, ஆயாத்துகளை, அந்த முஅஜிசாக்களை கொடுத்தான் என்று விளங்க வேண்டும். அல்லாஹ் தான் கொடுக்கின்றான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஏற்றம் பெற்றவர்களாக, உயர்வானவர்களாக, நெருக்கம் பெற்றவர்களாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த முஅஜிசாக்களை கொடுத்தான் என்றும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான் சில பேர் தன்னுடைய அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து, இப்பொழுதுள்ள காலத்தில் அது அல்லாஹ் கொடுத்தது தானே, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப சாதாரணமாக நினைக்கக்கூடிய, சொல்லக்கூடிய மனிதர்களும் சில பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அறிவில்லாதவர்கள். மார்க்கத்தை பற்றி ரசூல் என்று சொன்னால் யார், கிதாப் என்று சொன்னால் என்ன, முஅஜிசா என்று சொன்னால் என்ன, அல்லாஹ் தஆலா எதற்கு அந்த ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான் என்பதெல்லாம் தெரியாமல் சொல்லக்கூடியவர்கள் அவர். நாம் இப்படி விளங்க வேண்டும். அல்லாஹுடைய கட்டளை இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு முஅஜிசா நிகழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் நிகழ்த்தப்பட வேண்டும். வேறு மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுக்க மாட்டான் என்ற நிலை இருக்கும் பொழுது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வான நிலையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றார். லிகுல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொரு எழுதப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவணை இருக்கின்றது. லிகுல்லி அஜலின் கிதாப் என்ற இந்த வாசகம், இந்த ஆயத்து இப்படி இருக்க வேண்டும். லிகுல்லி கிதாபின் அஜல், எழுதப்பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தவணை இருக்கின்றது. முஅஜிசா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா எப்பொழுது அதை நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதாக நாடி இருக்கின்றானோ அந்த நேரத்தில் தான் நிகழும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தவணை இருக்கின்றது. அந்த காலத்தில், அந்த நேரத்தில் தான் நிகழ்த்தப்பட முடியும். மனிதர்கள் விரும்புகின்ற நேரங்களில் எல்லாம் அது ஏற்படுத்தப்பட முடியாது. அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கின்ற நேரங்களில் எல்லாம் அது வராது. அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் இருந்தால் தவிர வராது.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு தவணை இருக்கின்றது, அந்த தவணையின்படி இது நடக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். பொதுவான இது லிகுல்லி அஜலின் கிதாப் என்பதற்கு பொதுவான சட்டமும் படித்தான். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தவணை இருக்கின்றது, ஒரு நேரம் இருக்கின்றது, காலம் இருக்கின்றது. அந்த நேரப்படிதான் அது நிகழும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி. எத்தனை விஷயங்களை நாம் பார்க்கின்றோமோ செய்கின்றோமோ அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு கால தவணை ஒன்று இருக்கின்றது. அந்த தவணை வந்த பொழுதுதான் அது நிகழ்த்தப்படும். அந்த தவணை வரும் பொழுதுதான் அது வெளியாக்கப்படும் என்பதையும் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். லிகுல்லி அம்ரின் கலாஹுல்லாஹு கிதாப் ஐந்தல்லாஹ் கிதாபுன் ஐந்தல்லாஹ். ஒவ்வொரு அல்லாஹ் தஆலா தீர்ப்பளித்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவனிடத்தில் எழுதப்பட்ட ஒரு ஏடு இருக்கின்றது, குறிக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றது, தவணை இருக்கின்றது. அந்த முறைப்படிக்கத்தான் அது நிகழும் என்பதை அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் தஆலா எப்படி எழுதி வைத்திருக்கின்றான், எந்த நேரத்தில் எழுதி வைத்திருக்கின்றான், அது எப்படி நிகழும் என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. பின்னால சொல்லப்படக்கூடிய ஆயத்தில் அது விளக்கமாக சொல்லப்படுகின்றது. லிகுல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொரு விஷயத்திற்கும் தவணை உண்டு, அந்த தவணைப்படிதான் நிகழும் என்பது இந்த ஆயத்தினுடைய விளக்கம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத் வேதத்தை பெறுவதற்காக வேண்டி தூரு சீனா மலைக்கு சென்ற பொழுது அங்கே நோன்பிருந்து 40 நாள்களுக்கு பின்னால் தௌராத் வேதத்தை பெற்றுக் கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய விரலிலே ஒரு மோதிரம் போட்டு இருந்தார்களாம். அல்லாஹ் தஆலா கேட்டான் மூசாவை, இது என்ன என்பதாக. அல்லாஹ்வுக்கு தெரியாம இல்லை, தெரியாம கேட்கறான்னு அர்த்தம் இல்லை. இது என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்கறான் அல்லாஹ் தஆலா. குர்ஆன்ல நிறைய வாசகங்கள் அந்த மாதிரி இருக்கு. அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவன், இருந்தாலும் விளக்கத்தை அவர் மூலமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா கேட்டான் அது என்ன என்பதாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இது ஆண்கள் அணியக்கூடிய அணிகலன் ஒன்று, அதாவது மோதிரம், வெள்ளியினாலோ அல்லது வேறு பொருளினாலோ அதை போட்டு இருப்பார். ஆண்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணம் என்பதாக சொன்னார்கள். அந்த மோதிரத்தின் மீது ஏதாவது நீ எழுதி வைத்திருக்கின்றாயா, எழுதப்பட்டு இருக்கின்றதா என்பதாக கேட்டார்கள். சில பேர் மோதிரம் போட்டுக்கிறாங்க, அந்த மோதிரத்தில் ஏதாச்சும் எழுதி வச்சிருப்பாங்க. பிஸ்மில்லாஹ் எழுதியிருப்பாரு, சில பேர் 786 எழுதியிருப்பாங்க, சில பேர் 313 எழுதி வச்சிருப்பாங்க. இப்படி ஏதாச்சும் ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க. சில பேர் கட்டம் கட்டமாக போட்டு 9 கட்டம் 12 கட்டம் போட்டு ஏதாச்சும் ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது இப்படி மின் அஸ்மாஇ மக்தூபுன் அவ் கலாமி, என்னுடைய பெயர்களில் ஏதாவது ஒன்று இருக்கின்றதா அல்லது என்னுடைய வாசகங்களில் ஏதாவது ஒன்று இருக்கின்றதா என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். வெறும் மோதிரம் தான் இது. அப்படின்னா உன்னுடைய மோதிரத்தில் இதை நீ எழுதிக்கொள், லிகுல்லி அஜலின் கிதாப் என்று எழுதிக்கொள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரம் போட்டிருந்தாங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அந்த மோதிரத்தில் பதிக்கப்பட்டு இருந்தது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த வார்த்தை, 3 வார்த்தைகள் அதிலே இருக்கின்றன. முஹம்மத் என்பது ஒன்று, ரசூல் என்பது ஒன்று, அல்லாஹ் என்பது ஒன்று. முஹம்மத் என்பது கீழே இருக்கும், ரசூல் மேலே இருக்கும், அதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கும். அப்படி அமைத்திருந்தார்கள் அது. ஏன்னா இது அரபி எழுதக்கூடிய முறையும் கூட நீளமாக எழுவதற்கு, அதாவது வலப்பக்கம் இருந்து இடப்பக்கமாக எழுத வேண்டும். இடம் பத்தலைன்னு வச்சுங்க, ஒரு வாசகத்தை எழுதும் போது இடம் பத்தலை அப்படின்னு சொன்னா கடைசியில வர்ற வார்த்தையை கீழே எழுதக்கூடாது, மேலே எழுதணும். அது முறை. ஆனா இங்கே இன்னொரு சட்டமும் ஒரு ஒழுங்குமுறையும் தர்த்தீபும் அதபும் கடைபிடிக்கப்படுகின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரத்துல. அது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர் கீழே, முஹம்மத் என்ற பெயரை விட ரசூல் என்ற பெயர் உயர்வானது. அது மேல, அதுக்கு மேல அதை விட உயர்வானது அல்லாஹ் இல்லையா, அதனால மேல. முஹம்மது என்பது கீழே, நடுவுல ரசூல், அதற்கு மேல அல்லாஹ். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் எழுதி வைத்திருந்தார்கள். அது அரசர்களுக்கு கடிதம் அனுப்பும் பொழுது அதை முத்திரையாக பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் அரசர்கள் முத்திரை இல்லாத கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், படிக்கவே மாட்டார்கள். அதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு இருந்தது. அதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மோதிரத்தை செய்து வைத்திருந்தார்கள் என்பதால். ஆக நாம மோதிரம் போட்டுக்கலாம், வெள்ளியில போட்டுக்கலாம் இருக்குது. என்ன அப்படி போடும்பொழுது ஏதாவது ஒரு ஆயத்தை, ஒரு நல்ல வார்த்தையை எழுத வேண்டும். அது அல்லாஹ் தஆலாவுடைய பெயராக இருக்க வேண்டும். இந்த மந்திரம் போடுற எழுத்து அது இது அதெல்லாம் ஒண்ணு இருக்கக்கூடாது. நான் முன்னால சொன்னேன், சும்மா
நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பழக்கத்தை சொன்னேன். கட்டம் போட்டு எழுதுறதா, 756 எழுதுறதா, 333 313, இதெல்லாம் நடைமுறையில் உள்ள சில இது. ஆனா இங்கே அல்லாஹாலா சொல்லக்கூடிய இந்த விஷயத்திலிருந்து என்னுடைய பெயர்களில் ஏதாவது ஒன்று அதிலே இருக்கின்றதா, அல்லது என்னுடைய கலாமிலே ஏதாவது ஒன்று இருக்கின்றதா என்று கேட்டான். காலலா, எதுவுமே இல்லை என்பதாக சொன்னார்கள். பக்துப அலைஹி லிகுல்லி அஜலின் கிதாப் என்ற இந்த வாசகத்தை நீ எழுதிக்கொள் என்பதாக அல்லாஹாலா சொன்னான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இங்கே லிகுல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தவணை இருக்கின்றது. அந்த தவணை படிக்கத்தான் நடக்கும். நீங்கள் விரும்பியபடியெல்லாம் முஅஜிசாவை காட்ட முடியாது. நீங்கள் விரும்புகின்ற முஅஜிசாக்களையும் காட்ட முடியாது. நீங்கள் விரும்பிய நேரத்திலும் காட்ட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் மற்ற மனிதர்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா இதனை சொல்லி காட்டுகின்றான். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ் தஆலா தான் நாடுவதை அழிப்பான், தான் நாடுவதை தெரிபடுத்துவான், நிலைப்படுத்தி வைப்பான். அவனிடத்தில் தான் உம்முல் கிதாப் இருக்கின்றது, அசல் வேதம் இருக்கின்றது, அசல் அறிவு இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இது ஒரு மிகப்பெரிய நீண்ட விளக்கத்திற்குரிய ஒரு ஆயத் இது. யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். அகீதா கொள்கை சம்பந்தப்பட்ட ஆயத்துகளிலே இந்த ஆயத்து மிகச் சிறப்பான இடத்தை வகிக்கின்றது. பல்வேறு கருத்துக்களை உலமாக்கள் ஏராளமாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் தஆலா தான் நாடியதை அழிப்பான். வ யஸ்புத், தரிப்படுத்தியும் வைப்பான், அதாவது அதை நிலைப்படுத்தியும் வைப்பான். அவனிடத்தில் உம்முல் கிதாப் இருக்கின்றது. உம்முல் கிதாப்னு சொன்னா, உம்முனா தாயார், கிதாப்னு சொன்னா வேதம் அல்லது ஏடு. அசல் ஏடு, எந்த விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டு முடிவாக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த ஏடு அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கின்றது. அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய அறிவில் இருக்கின்றது என்பதாக பொருளாகும். கிதாப் என்பதற்கு இல்ம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. உம்முல் கிதாப் என்பதற்கு அதாவது அல்லாஹ்விடத்தில் தான் முழுமையான அறிவு இருக்கின்றது. எந்தெந்த பொருள் எந்தெந்த நேரத்திலே உருவாகும், எப்படி இருக்கும், எப்படி அழியும் என்ற விஷயங்கள் அனைத்தும். ஒரு சாதாரணமாக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு பொருளும் அது இல்லாமையில் இருந்து எப்படி உருவாகும், அந்த பொருளுடைய தன்மை என்ன, அதனுடைய கால அளவு என்ன, அது எப்படியெல்லாம் இருக்கும் உலகத்திலே. மனிதன் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் முன்னால் உள்ள ஆயத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவனுக்கு தெரியாமல், அவனை அறியாமல் ஒரு மரத்தில் உள்ள இலையும் கூட கீழே விழாது என்பதாக சொல்லப்பட்ட அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள், பல ஆயிரக்கணக்கான இலைகள் இருக்கின்றன, பல கோடிக்கணக்கான மரங்கள் இருக்கின்றன. அப்ப எத்தனை இலைகள் இருக்கும், எத்தனை கோடிக்கணக்கான இலைகள் இருக்கும்? அந்த இலைகள் பசுமையானதாக இருக்கின்றதா, காய்ந்து இருக்கின்றதா, அல்லது பாதி பசுமை பாதி காய்ந்ததாக இருக்கின்றதா? அந்த மரத்தினுடைய அந்த கிளையிலே, அதனுடைய காம்பிலே எவ்வளவு நாள் அது ஒட்டி கொண்டிருக்கும், பிறகு எப்பொழுது கீழே விழும், விழுகின்ற நேரத்திலே மேலே இருந்து கீழே விழும் பொழுது எவ்வளவு நேரத்திலே அது கீழே விழும், அது கீழே விழும் பொழுது எந்த இடத்திலே விழும். ஏனென்றால் மரத்துல ஒரு இலை ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அதை பறிச்சு கீழே போட்டீங்கன்னு சொன்னா நேரம் அந்த மரத்துக்கு அந்த கிளைக்கு நேராகவே கீழே வந்து விழாது. காத்தடிச்சுன்னா அது பாட்டுக்கு வேற ஒரு பக்கம் போயிடும். இப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு போடுவீங்க அது நேரா கீழே விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு, காத்தடிச்சுன்னா வேற பக்கம் போயிடும். இப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த இலை இந்த இடத்துல விழுமா அந்த இடத்துல விழுமா, எந்த இடத்துல விழும் என்பதும் அல்லாஹ் தஆலாவுக்கு தெரியும். அதே போன்று ஒரு இலை ஒரு காம்பிலிருந்து பறிக்கப்பட்டு அல்லது உதிர்க்கப்பட்டு கீழே விழும் பொழுது அந்த இலை எத்தனை தடவை அது புரண்டு புரண்டு வருகின்றது என்பதையும் அல்லாஹ் தஆலா அறிவார். எல்லாம் நேரா அப்படியே விமானம் இறங்குற மாதிரி இறங்காது. இப்படி மாறும், இப்படி புரளும், இப்படி புரளும், எப்படியெல்லாம் புரளும், எத்தனை தடவை புரளும் அது என்பதையும் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான் என்ற விவரம் முன்னால சூரத்துல் அன்ஆம்ல சொல்லப்பட்டது, விளக்கம் சொல்லப்பட்டது. அதுபோன்று அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அந்த அறிவு அவனிடத்தில் தான் இருக்கின்றது. ஐந்தஹு உம்முல் கிதாப் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது இந்த ஆயத்து அருளப்பட்டதற்கு காரணம், இறக்கப்பட்டதற்கு காரணம், மக்காவாசிகள் சொன்னார்கள், சில சட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை சொல்லி இருக்கின்றான், இந்த ஆயத்தை சொல்லி இருக்கின்றான் என்று சொல்லுவார்கள். ஒரு சில நாள்கள் கழித்தவுடனே அந்த சட்டத்தை மாற்றி வேறொரு சட்டத்தை சொல்லுவார்கள். அதேதான் ஒரு சில சட்டங்கள் அப்படி மாறி இருக்கின்றன. குர்ஆன்ல நிறைய அது மாதிரி முதல்ல சில சட்டங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பான், பிறகு அந்த சட்டத்தை மாற்றி வேறொரு சட்டத்தை கொண்டு வருவான்.
சூரத்துல் பக்ராவில் மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சியா நஅதி பிகைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. ஒரு ஆயத்தை போக்கிவிட்டு இன்னொரு ஆயத்தை நாம் கொண்டு வந்தால் அந்த இடத்திலே அதை விட சிறந்ததை கொண்டு வந்து தருவோம் அல்லது அதை போன்றதை கொண்டு வந்து தருவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அப்படி மாற்றக்கூடிய நாசிக் மன்சூக் என்ற சட்டம் குர்ஆனில் நிறைய இருக்கின்றது. அதுபோல ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு மறுநாள் பார்த்தால் வேறொரு சட்டத்தை சொல்லுகின்றார். நேற்று சொன்ன சட்டம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அது மாற்றப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்றார் என்று அந்த மக்காவாசிகள், அந்த காபிர்கள் மக்களை குழப்பினார்கள். நேற்று ஒரு சட்டம் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு சட்டம் சொல்றாரு, இது என்னது வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அதற்கு பதில் சொல்லுகின்றான். நீங்க யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியதை அழிப்பான். முதல்ல ஒரு சட்டம் சொல்லுவான், அதை அழிச்சிருவான். அவன் நாடினா அழிச்சிருவான். வயுஸ்பித், அவன் தரிபடுத்துவான், அதை நிலையாக்குவான். எதை அவன் நாடுகின்றானோ அதை நிலையாக்குவான். ஷரியத்துடைய சட்டங்களிலே எதுவெல்லாம் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதையெல்லாம் நிலைப்படுத்துவான். எதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதையெல்லாம் மாற்றுவான் என்று அதற்கு பொருள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக அந்த குஃபார்களுக்கு, குறைஷியர்களுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா இதனை சொல்லுகின்றான் என்பதாக ஒரு கருத்து. சரி, அல்லாஹ் தஆலா நாடியதையெல்லாம் இப்ப கலா கத்ர் என்று ஒன்று சொன்ன முன்னால உள்ள சட்ட ஆயத்துக்களை சொல்லி காட்டப்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால், பொருள்களை படைப்பதற்கு முன்னாலேயே விதி என்பதை, கலா என்பதை படைத்து விட்டான், முடிவு செய்து விட்டான். ஒவ்வொரு பொருளும் எப்பொழுது உண்டாக்கப்படும், எப்படி உண்டாக்கப்படும், எந்த நேரத்தில் உண்டாக்கப்படும், எவ்வளவு காலம் இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். அதற்கு பெயர் கலா கத்ர் என்பதாக சொல்லுவோம் இல்லையா? கலா கத்ர் விதிப்பு, அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட விஷயம், அது முடிவு செய்யப்பட்டு விட்டது. அதை மாற்றுதல் என்றெல்லாம் கிடையாது என்பதாக விளக்கம் சொன்னோம். அப்படித்தான் நாம் நம்பி இருக்கின்றோம். ஆனா இங்கே அல்லாஹ் தஆலா வயம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியதை அழிப்பான் என்று சொன்னா அப்ப மாற்றுவான். அப்ப அல்லாஹ் தஆலா நினைச்சா மாற்றவும் செய்யலாம், மாற்றாமல் இருக்கவும் செய்யலாம். எதை மாற்ற வேண்டுமோ அதை மாற்றுவான், எதை மாற்றாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதை மாற்றாமல் வைத்திருப்பான் என்ற பொருளும் உண்டு. ஆனால் பெரும்பாலான உலமாக்களிடத்திலே 4 விஷயங்களை தவிர மற்றவையெல்லாம் இப்படி மாற்றுவதற்கு, மாற்றப்படுவதற்கு தகுதியானவைதான். அல்லாஹ் தஆலா நினைத்தால் மாற்றுவார். 4 விஷயங்களை மட்டும் அல்லாஹ் தஆலா மாற்றவே மாட்டார். பலதெல்லாம் சொல்லி இருக்குது. ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றிலே, கர்ப்பத்திலே அது விந்துவாக விழுந்த நேரம், குழந்தை உருவாவதற்காண்டி விந்தாக ஆரம்பத்திலே விழுந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தாயினுடைய வயிற்றிலே விந்துவாக 40 தினங்கள், இன்னொரு அறிவிப்பிலே 42 தினங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. 40 தினங்கள் அது விந்தாக இருக்கும். பிறகு அது மாறி அந்த விந்து ஒரு கொழகொழப்பான பொருளாக, அதாவது இரத்த கட்டி என்பதாக சொல்லுவோம். ரத்தம் கட்டியாக அல்ல, கொழகொழப்பான பொருளாக இருக்கும். ரத்தம், நரம்பு, சதை இதெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான உருவம் இல்லாமல் விந்து என்ற நிலை மாறி முலுகா என்ற நிலையை அடைகின்றது, அலகா என்ற நிலையை அடைகின்றது. அலகச் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அது இரத்தமாக இருக்கும், ரத்தம் நிறைய இருக்கும், ஆனால் குழகுழப்பான ஒரு பொருளாக இருக்கும். அது எப்படி மாவை தண்ணி ஊற்றி பிணைஞ்சு எப்படி குழகுழப்பா இருக்கு, அது மாதிரி இருக்கும். ஆனா ரத்தம், சதை, அது இது எல்லாம் கலந்து ஒரு விதமான கலவையாக அது இருக்கும். இது ஒரு 40 நாள். அதற்கு பிறகு 3வது 40 தினங்கள், 3வது 40 ஆரம்பமான உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு சதை பிண்டமாக அது மாறும். 3வது 40 சதை பிண்டமாக மாறிய பின்னாலே ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அதிலே சில உறுப்புகள் உண்டாகுவதற்கு உள்ள வழிகளை அல்லாஹ் தஆலா ஏற்பாடுகளை செய்வார். அது கை, காலு, மூக்கு, நாக்கு, எங்கெங்க இடத்துல கண்ணு கிண்ணு எல்லாம் வரும். எதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல புள்ளி புள்ளியா எல்லாம் உருவாகும். இப்ப நிறைய ஸ்கேன் பண்ணி மருத்துவர்கள் குழந்தை விந்து கர்ப்பத்திலே விழுந்ததிலிருந்து குழந்தை பிறக்கின்ற வரைக்கும் 280 நாள், அதிகபட்சமாக குழந்தை பிறக்கக்கூடிய கால அளவு 280 நாள். இந்த 280 நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த நுத்ஃபா, ஆரம்பத்திலே விழுந்த அந்த நுத்ஃபா எந்தெந்த நிலையை மாற்றம் அடைகின்றது என்பதையெல்லாம் மிக தெளிவாக படம் எடுத்து காட்டி வைத்திருக்கின்றார்கள். இப்ப எல்லாம் பார்க்கறாங்க, நிறைய அது நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. சரி, அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா 340களிலே, அதாவது 4 மாசத்திலே பூரணமாக ஒரு உருவமாக ஆக்கி விடுகின்றார். பிறகு அதற்கு ரூஹ் ஊதப்பட வேண்டும். வெறும் சதை பிண்டம் தான். இப்ப கண்ணு, காது எல்லாம் சின்ன சின்னதா புள்ளி வச்ச மாதிரி அப்படியே இருக்குது, ஆர்ட் பண்ண மாதிரி. அப்புறம் 3 மாசம் முடிஞ்ச 4வது மாசத்தை முடிஞ்ச உடனேயே அல்லாஹ் தஆலா அங்கே ஒரு மலக்கை அனுப்புகின்றான்.
அந்த கர்ப்பத்திற்கு ஒரு மலக்கை அனுப்புகின்றான். அந்த மலக்கு அந்த கர்ப்பத்திற்கு வேண்டியதையெல்லாம் எது செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்விக்குமாறு அல்லாஹத்தாலா அவர் அதை விதிக்குமாறு அல்லாஹத்தாலா கட்டளையிட்டு அந்த மலக்கை அனுப்புகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், தும்ம யபாசுல்லாஹு தஆலா மலக்கன் பி அர்பஇ கலிமாத், 4 விஷயங்களை கொண்டு அனுப்புகின்றான். யா அல்லாஹ், இந்த குழந்தை இப்பொழுது உருவாகிவிட்டது, இதற்கு ரூஹு ஊதப்பட வேண்டும். அல்லாஹத்தாலா ரூஹை கொடுக்கின்றான். ரூஹு ஊதப்பட்டு அது உயிர் உள்ளதாக ஆக்கப்பட்டு விடுகின்றது 4வது மாசத்துல. பிறகு அந்த மலக்கு கேட்கின்றார், என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்பதாக. அதனுடைய ரிஸ்கை அதற்கு நீ எழுதி வைப்பாயாக என்று அல்லாஹ் தான் நிகழ்த்துகின்றான், நடத்துகின்றான். இருந்தாலும் மலக்கின் மூலமாக அந்த ஏற்பாடு நடைபெறுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அது பிறந்த பிறகு உலகத்திலே அல்லது வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே, ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதும் அதுக்கு ரிஸ்க் தேவை, உணவு தேவை. அந்த உணவு தாயினுடைய ரத்தம். அந்த ரத்தம் மாதாந்திர ரத்தமாக மாதந்தோறும் வரக்கூடிய அந்த ரத்தத்தை அந்த குழந்தைக்கு உணவாக அல்லாஹ்தஆலா ஆக்கி வைத்து விடுகின்றான், அது பிறக்கும் வரைக்கும். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி அது. சரி, அந்த உணவு அது எவ்வளவு ரத்தம் சாப்பிடும் அந்த இடத்துல அதுக்கு தேவை. ஆனா வாய் வழியாக அல்ல, தொப்புளின் வழியாக அந்த ரத்தம் உள்ளே செலுத்தப்படுகின்றது, அந்த குழந்தைக்கு உணவாக ஆக்கப்படுகின்றது. அதன் மூலமாகத்தான் அது வளர்ச்சி அடைகின்றது. பிறகு பிறந்த பிறகு அது எவ்வளவு காலம் இருக்கும் உலகத்திலே, அதனுடைய வயது என்ன என்று இந்த மலக்கானவர் அல்லாஹ்தஆலா இடத்தில் கேட்கின்றார். அல்லாஹ்தஆலா சொல்லுகின்றான், அது நிர்ணயம் செய்யப்படுகின்றது, அதுக்கு எழுதி வைக்கப்படுகின்றது, எழுதப்படுகின்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதப்படுகின்றது. எப்படி எழுதுகின்றான்? மையில எந்த மையில எழுதுனா, எந்த இடத்துல எழுதுனா, தலையில நம்ம தலை எழுத்து தலை விதியெல்லாம் சொல்லுவோம். தலையில எழுதுறதா உடல்ல எழுதுறது அதெல்லாம் நமக்கு தெரியும். எழுதி வைக்கப்படுகின்றது, அவ்வளவு. தலை எழுத்து என்று சொல்லுவார்கள் சில பேர். அது தலையில எழுதப்படுகின்றது என்ற காரணத்தினால் சொல்லப்படக்கூடிய வாசகம் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எப்படி அல்லாஹ்தஆலா எழுதுகின்றான்? இவ்வளவு காலம் இருப்பார் என்பதால் அந்த காலம் என்பது இடமும் சேர்ந்தது. எந்த இடத்திலே அந்த குழந்தை பிறக்கும், எந்த இடத்திலே கடைசியிலே அது மரணம் அடையும், காலத்தையும் இடத்தையும் அல்லாஹ்தஆலா எழுதி வைத்து விடுவான். ஏன்னா காலம் மட்டுமல்ல, எந்த நேரத்துல நமக்கு மௌத்து வருதோ தெரியாதுங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, எந்த இடத்துல நான் மௌத்தா போறேங்க அதுவும் தெரியாது. ஏன்னா ரெண்டுமே தெரியாது. அதனால் அல்லாஹ்தஆலா நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான் இடத்தையும் காலத்தையும். இரண்டாவது ரிஸ்க், அதற்குரிய ரிஸ்க், எவ்வளவு உணவு சாப்பிடும், அது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எவ்வளவு உணவு சாப்பிடும், டோட்டலா மொத்தமாக அது பதிவு செய்யப்படுவதல்ல. இவ்வளவு உணவு, இத்தனை கிலோ உணவு அப்படின்னு. எந்தெந்த வகையான உணவுகளை சாப்பிடும். ஒருத்தர் அமெரிக்காவிலே இருக்கிறார் அப்படின்னு வச்சுங்க. நான் இப்ப எல்லா இடத்துலயும் எல்லா உணவும் கிடைக்குது. அந்த காலத்துல சில நாடுகள்ல சில உணவுகள் அந்த நாட்டுடைய உணவு மட்டும்தான் கிடைக்கும், வேற நாட்டுடைய உணவு அந்த ஊர்ல கிடைக்காது. அந்த நாட்டிலேயே இருக்கும்போது அவர் அந்த நாட்டுடைய உணவு தான் சாப்பிடுவார். வேற நாட்டுக்கு போனா தான் வேற உணவு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சரி, அப்படி அந்த குழந்தைக்கு எந்த உணவு, எவ்வளவு உணவு, எத்தனை அளவு, என்ன சொல்ல போனா நம்முடைய இப்போ உள்ள நடைமுறையில சொல்ல போனா எத்தனை கிலோ சாப்பிடும். ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க, அந்த குழந்தை 60வது வயசுல மௌத்தாகுது. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எத்தனை கிலோ உணவை சாப்பிடும். சாப்பிடப்படக்கூடிய அந்த உணவுகளிலே எத்தனை வகையான உணவுகள் இருக்கும். அரிசி எவ்வளவு, கோதுமை எவ்வளவு, பிரெட் எவ்வளவு, ஆப்பிள் எவ்வளவு, மாம்பழம் எவ்வளவு, எல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எல்லாத்தையும் ரிஸ்க் அப்படிங்கிறதுல எக்துபு ரிஸ்கஹு, அவருடைய ரிஸ்கையும் அவர் எழுதி வைப்பார் என்ற வாசகத்தில எல்லா உணவுடைய எல்லா வகைகளும் எழுதப்பட்டிருக்கு. சும்மா டோட்டலா மொத்தமா இவ்வளவு உணவு சாப்பிடுவார் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. சின்னத்தில் நம்மளால் நிறைய சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ்தஆலாவுடைய நாட்டம், அவனுடைய மஷியத் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நான் இங்கிருந்து அந்த கதவு வரைக்கும் நடந்து போறேன் அப்படின்னு சொன்னா, இவர் இங்கிருந்து அந்த கதவு வரைக்கும் நடந்து போவார் அப்படிங்கிற நாட்டம் மட்டுமல்ல, அந்த கதவு வரைக்கும் எத்தனை அடிகளிலே எத்தனை காலடிகளை எடுத்து வைத்து நான் போவேன் என்பதும் இருக்கும். ஒவ்வொரு காலடியை எடுத்து வைப்பதற்கும் அல்லாஹ்தஆலாவுடைய நாட்டம் வேணும். ஒரு காலை கீழே வைத்து இன்னொரு காலை தூக்கி அடுத்த அடி வைப்பதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். இல்லாவிட்டால் நான் கீழே விழுந்து விடுவேன், அல்லது அதோடு இவருடைய வேலை முடிந்து விட்டது என்று இருந்தால் அந்த இடத்திலேயே இறந்து விடுவேன். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை. அதே மாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறது அப்படித்தான். அதே மாதிரி ஷகியுன் அவ் சயீதுன், முதல் விஷயம் அவருடைய வயது சம்பந்தமானது, இரண்டாவது விஷயம் ரிஸ்க் சம்பந்தமானது, இதுல இன்னொரு நம்ம வழங்கணும், முக்கியமா வழங்க வேண்டிய விஷயம், மனதிலே இருத்தி கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எனக்கு அல்லாஹ்தஆலா எவ்வளவு ரிஸ்கை எழுதி வைத்திருக்கின்றானோ அவ்வளவுதான் நான் சாப்பிட முடியும்.
எனக்கு எவ்வளவு ரிஸ்க் எழுதி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் சாப்பிடணும். வேறொருவருடைய உணவை நான் சாப்பிட முடியாது, என்னுடைய உணவை இன்னொருவர் சாப்பிட முடியாது. இந்த நம்பிக்கை பலமா, இந்த நம்பிக்கை கட்டாயம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவருக்கு பேர் மூமின். இந்த நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த தொழில் சம்பந்தப்பட்ட போட்டி பொறாமை, காசு சம்பந்தப்பட்ட போட்டி பொறாமை, பாகஸ்தர்களுடைய போட்டி பொறாமை, அந்த காசை என் காசு அவர் எடுத்துக்கிட்டார், அவர் காசு நான் எடுத்துக்கிட்டேன் என்ற பிரச்சனைகள்லாம் வரவே வராது. ஏன்னா அசல்ல எனக்கு எவ்வளவு கிடைக்கணும்னு அல்லாஹ்தாலா நிர்ணயம் செய்திருக்கணும், அது கட்டாயமா கிடைக்கும் எனக்கு. அதனால அது கிடைக்காமல் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள் இன்னொரு ஹதீஸ்ல, ஒரு மனிதனை மௌத்து எப்படி தேடிக்கொண்டிருக்கின்றதோ அதை விட மிக அதிகமாக மிக வேகமாக அவனுடைய ரிஸ்க் அவனை தேடிக்கொண்டிருக்கின்றது. எனக்கு வரக்கூடிய ரிஸ்க் அமெரிக்காவில் இருக்குதுங்க, அமெரிக்காவில் இருக்குது. அது எப்படி வரும்? என்ன அங்க இருக்கிறவங்களுக்கு இங்க எப்படி வரும்? அல்லாஹ்தாலா நாடுவான், அல்லாஹ்தாலா நாட்டப்படி அது எனக்கு வந்து சேர்ந்து சொல்வார்கள்ல. அதாவது ஒரு மனிதனுடைய உணவு அவனுக்குத்தான் உள்ளே, அவனுடைய வயிற்றுக்குள்ளே போகணும், அது அவனுக்குத்தான் என்று அல்லாஹ்தாலா நிர்ணயம் செய்திருந்தால் 2 மலைகளுக்கு மத்தியிலே அது இருந்தாலும் இவனுக்கு கிடைத்துவிடும். அது இவனுக்கு கிடைக்காது என்று அல்லாஹ்தாலா எழுதி வைத்திருந்தால் 2 உதடுகளுக்கு மத்தியிலே அந்த உணவு இருந்தாலும் இவனுக்கு கிடைக்காது. எப்படி? 2 உதடு சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வெளியே போறோம், சாப்பிட்டு நல்லா உயர்வான பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வெளியே போறோம். உடனே ஒரு மாதிரி புளிச்சாப்பம் வந்துச்சு, நிறைய சாப்பிட்டாரு, மூச்சு முட்டை அல்ல குரல் முட்டை அப்படின்னு சொல்றாங்க, அது மாதிரி சாப்பிட்டாரு. அச்சுன்னு ஒரு தும்மலா இருப்பானுங்க, மூக்கு வழியாக ஒரு 10 சோறு கீழே விழுந்துச்சு. இவர் முதல்ல தனக்கு தான் சாப்பிட்டாரு அந்த 10 பருக்கைய, ஆனா தும்மனார்ல அந்த பருக்கை கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து இவர் எடுத்து சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. 2 காக்கா வந்துச்சு, அல்ல ஒரு காக்கா வந்தா இந்த 10 பருக்கையும் அது சாப்பிட்டு போயிடுச்சு. இப்ப இவர் சாப்பாட்டில ஒரு 10 பருக்கைகள் காக்காய்க்கு உள்ளது அப்படின்னு அல்லாஹ்தாலா எழுதி வச்சிருப்பான். அதே எப்படி இவருக்குள்ள உள்ள போச்சு, உதட்டுக்கு இடையில இருந்துச்சு, ஆனா இவர் சாப்பிட முடியல. சில நேரங்களில் பார்க்குற சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், கையை கொண்டு போய் வாய்க்கிட்ட அந்த சோத்தை கொண்டு போய் சாப்பாட்டை கொண்டு போய் வைக்கக்கூடிய நேரத்துல ஏதாச்சும் ஒரு தும்மல் வரும், விக்கல் வரும், உடனே கீழே போட்டுருவாரு. அந்த நேரத்தில் சாப்பிட முடியாது. இப்ப அந்த சாப்பாட்டை திரும்ப சாப்பிடுவாருங்கிட்ட ஒரே விக்கல், சாப்பிடவே முடியாது, கையை கழுவிட்டு போயிடுவாரு. உதடு வரைக்கும் போயிடுச்சு, வாய்க்குள்ளே வச்சிட்டாரு, ஆனாலும் துப்பிட்டு போயிடுவாரு. அது வாய்க்குள்ள சாப்பாட்டை போட்டுட்டோம், புறையேறிடுச்சு, அப்பவும் கீழே விழுந்துடும் சாப்பாடு. அதான் உதட்டு 2 உதடுகளுக்கு மத்தியிலே அது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் உள்ளே போகாது. உள்ள போனதும் கூட அது செரிமானமாகி இவருடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் அல்லாஹ்தாலாவுடைய நாட்டப்படி இருக்க வேண்டும். முன்னால சொல்லியிருக்கலாம், ஒரு 8 விஷயங்கள். உணவு உள்ளே போய் அது செரிமானமாகி அது சேர வேண்டிய இடங்களிலே அந்தந்த சத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு 8 விஷயங்கள் இருக்கின்றன. அந்த 8 விஷயங்களும் உள்ளே நிகழ்த்தப்படுகின்றது. அல்லாஹ்தாலா நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றான். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்த்தி கொண்டு, நமக்கு தெரியாது. எல்லாம் சால்னா போட்டு, கறியை போட்டு, அதை போட்டு, இதை போட்டு, தொட்டுக்க, அது இது என்னென்னமோ அப்பளம் எல்லாத்தையும் போட்டு பிணைஞ்சு ஒன்னா உள்ள தள்ளி கப்புன்னு வாயை மூடிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். உள்ள என்ன நடக்குன்னு தெரியுதா நமக்கு? உள்ள மிகப்பெரிய ஃபேக்டரி நடக்குது, இது மிகப்பெரிய தொழிற்சாலை உள்ளே அல்லாஹ்தாலா வச்சிருக்கிறான். அந்த தொழிற்சாலையில வேலைகள் நடக்குது. இதையெல்லாம் அல்லாஹ்தாலா எழுதி வைக்கிறான் ரிசுக்குடைய விஷயத்திலே. சரி, 1 அவருடைய வயது சம்பந்தமாக, 2 ரிசுக்கு சம்பந்தமாக, 3வது ஷகியுன் அவ் சயீதுன், இவர் நல்லவரா கெட்டவரா, சொர்க்கவாசியா நரகவாசியா என்பதும் அங்கே கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த 4வது மாசத்திலேயே தீர்ப்பளிக்கப்படுகின்றது, அது எழுதப்படுகின்றது. ஷகியுன், அவர் நற்பாக்கியமுடையவரா துர்பாக்கியமுடையவரா, அவ் சயீதுன் அல்லது நற்பாக்கியமுடையவரா என்பதும் அங்கே எழுதப்படுகின்றது. இந்த 4 விஷயங்களும் எழுதப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அதுல மாற்றமே கிடையாது, அறவே மாற்றமே கிடையாது, கடைசி வரைக்கும் மாற்றமே கிடையாது. எப்படி எழுதப்பட்டதோ அது நிகழ்ந்தே தீரும் என்பதாக இந்த 4 விஷயத்தை தவிர மீதி உள்ள விஷயங்கள் எல்லாம் மாற்றுவதற்கும் மாற்றாமல் இருப்பதற்கும் தகுதியானவை. அந்த மீதி உள்ள விஷயங்களைத்தான் யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹ்தாலா குறிப்பிடுகின்றான் என்று விளக்கப்படுகின்றது. அல்லாஹ்தாலா தான் நாடியதை அழித்திடுவான், தான் நாடியதை நிலைப்படுத்தி வைப்பான் என்பதால். சரி, இன்னொரு விளக்கம் நிறைய இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொத்தி சொல்லணும். ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கணும். இந்த கலா கதிர் அல்லாஹ்தாலா எழுதி வச்சிருக்கான்னு சொல்றமே, அதுல 2 நிலைகள் இருக்கின்றன, 2 வகைகள் இருக்கின்றன. முதல்ல
அல்லாஹாலா இந்த படைப்பினத்தை படைப்பதற்கு முன்னால எல்லா படைப்புகளுடைய விஷயம் அல்லாஹ்வுடைய அறிவில் இருந்துச்சு. அவனுடைய அறிவில் இருந்து எத்தனை விஷயங்கள் இருக்கணும் அவை அனைத்தும் நம்மளால அதெல்லாம் சிந்திச்சே பார்க்க முடியாது. அவ்வளவு அறிவும் அல்லாஹாலா, அவ்வளவு விஷயம் அல்லாஹாலாவுடைய அறிவில் இருந்துச்சு. படைப்புகளை படைச்சான் அல்லாஹாலா. எல்லா படைப்புகளும், மனிதன் மட்டுமல்ல, ஜின்கள், மலக்குகள், மற்ற உள்ள உயிர் பிராணிகள், எத்தனை கோடிக்கணக்கான பிராணிகள் இருக்கு, அவை உயிரற்ற பொருள்கள், மரம், செடி, கொடி, அது இது, தண்ணீர், எத்தனை சந்திரன், சூரியன், வானத்தில் இருக்கக்கூடிய பூமியில் எல்லா பொருள்களையும் படைத்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதியை அல்லாஹ்தாலா நிர்ணயம் செய்தார், சட்டங்களை எழுதினார். அப்படி ஒரு பெரிய பலகை, அதுக்கு பேர் லௌஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்ல, பாதுகாக்கப்பட்ட பலகை என்பதால். அது எவ்வளவு பெருசு இருக்கும் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுகின்றார்கள். சரி, அதுல ஒவ்வொரு பொருளுடைய விதியையும் அல்லாஹ்தாலா எழுத சொன்னான். கலம் என்று ஒன்றை படைத்தான், பேனாவை படைத்தான். எழுது என்று சொன்னான். எதை எழுத என்று கேட்டது அந்த பேனா. இதை எழுது என்று அல்லாஹ்தாலா கட்டளையிட்டான். மஹ்லூகாத், படைப்பினங்களுடைய தக்தீர்களை, அதனுடைய விதிகளை நீ எழுது என்று சொன்னான் அல்லாஹ்தாலா. அது எழுத ஆரம்பித்தது. அது எழுதி கொண்டே இருக்கின்றது, இன்னும் எழுதி கொண்டே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போகும் பொழுது பேனா எழுதக்கூடிய அந்த சப்தத்தை நான் கேட்டேன். பேனாவை பார்க்கல, எழுதுகின்ற இடத்தையும் பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்தையும் பார்க்கல. மிஅராஜில் போய் பார்க்காத இடமும் உண்டு. அந்த பார்க்காத இடத்துல இது உண்டு. சமிஅத்து ஸரீஃபல் அக்லாம் என்பதாக சொன்னார்கள். பேனாக்கள் எழுதக்கூடிய அந்த சர என்று ஒரு தாள்ல, நிசப்தமான அமைதியான ஒரு இடத்துல, கொஞ்சம் மோட்டாவான ஒரு தாள்ல ஒரு பேனாவை வச்சு, இந்த பால் பாயிண்ட்லாம் வந்த பிறகு அந்த சரசரப்பெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. முன்னையெல்லாம் பேனாவில் எழுதும் போது ஒரு மாதிரி சத்தம் ஒன்று வரும். அமைதியா இருந்தா, யாருடைய சத்தம் இல்லை, எந்த சத்தம் இல்லாம இருந்தா ஒரு மாதிரி லேசான சவுண்டு ஒன்று வரும், சர 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 சரன்னு. அந்த சத்தத்தை நான் கேட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆக பேனா எழுதி கொண்டே இருக்கின்றது, இன்னும் எழுதி கொண்டே இருக்கு என்று அர்த்தம். ஆக அல்லாஹ்தாலா எழுதி வச்சிருக்கிறான். தன்னுடைய இல்மில் இருந்து எதை அவன் விளங்கி இருந்தானோ அவற்றிலிருந்து ஒரு சில பகுதிகளை எடுத்து அந்த பலகையிலே அல்லாஹ்தாலா எழுதி வச்சான். அதுதான் லௌஹுல் மஹ்ஃபூல்னு சொல்லப்படும். அல்லாஹ்தாலாவுடைய இல்மில உள்ளது பூராத்தையும் எழுதலாத, அதுல எழுதி வச்சிருக்கிறான். எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல, லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயங்களை அல்லாஹ்தாலா மாற்றவும் செய்வான், அல்லது அப்படியே வைக்கவும் செய்வான். அதான் யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் என்பது. அல்லாஹ்தாலா தான் நாடியதை அழித்திடுவான், தான் நாடியதை அப்படியே வைத்து விடுவான், சரிபடித்து வைத்து விடுவான். அது என்ன நாடியதை வைத்திருப்பான், நாடியதை அழிப்பான் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்திலேயே ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருப்பான். இப்ப உதாரணமாக, இவருக்கு வயசு 60 அப்படின்னு சொல்லி ஒரு மனிதரை பற்றி ஒரு பெயரை சொல்லி அந்த மனிதனுடைய வயது 60 அப்படின்னு எழுதி வச்சிருப்பான். அது லௌஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டிருக்கும். கீழே ஒரு நிபந்தனை இருக்கும். அவர் இந்த நேரத்திலே இன்ன தர்மத்தை செய்தால் தவிர அப்படின்னு இருக்கும். இன்ன தர்மத்தை செய்தால் தவிர, ஒரு சதகா செய்தால் தவிர, ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் தவிர என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த நன்மையான காரியங்களை செய்தால் அவருடைய வயசு 75 அப்படின்னு. 60ங்கிறது 75 தர்மம் செய்தார். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸீது ஃபில் உம்ரி இல்ல ஸதகா, சதகாவை தவிர வேற எதுவும் வயசை அதிகமாக்காது என்று சொன்னார்கள். சதகா வயசை அதிகமாக்குதுன்னா எழுதப்பட்ட வயசை எப்படி அதிகமாக்கும்? இப்படி நிபந்தனை இருக்கும். எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிலையை வைத்துத்தான் அந்த அதிகமாக்குதல் என்பது. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய துன்பத்தை நீக்குவது துஆவை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். லா யருத்துல் பலா இல்ல துஆ, துஆவை தவிர வேறு எதுவும் மனிதனுடைய துன்பத்தை நீக்காது, பலாவை நீக்காது என்பதாக சொல்லுகின்றார்கள். அப்படின்னு சொன்னா பலா என்ற அந்த துன்பத்தை நீக்குவது அல்லாஹுதான். ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ்தாலா எழுதி வச்சிருப்பான், இவர் இந்த துஆவை இந்த நேரத்திலே கேட்பார். அப்படி கேட்டால் அவருக்கு இந்த துன்பம் நீக்கப்படும், அந்த முசீபத் நீக்கப்படும், அந்த துன்பம் நீக்கப்படும், அந்த நோய் நீக்கப்படும் என்றெல்லாம் அங்கே எழுதி வச்சிருப்பான் அல்லாஹ். அப்போ ஒரு விதிவிலக்கான ஒரு வாசகமும் அங்கே இருக்கும். இப்ப அல்லாஹ்தாலா என்ன செய்யறான், முதல்ல எழுதி வச்ச 60 என்று எழுதி வச்சதை அழிச்சிட்டு 75ன்னு எழுதுறான். அதான் யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ்தாலா நாடியதை அழித்திடுவான். வ யுஸ்பித், 60 என்பதை 70ஆக யுஸ்பித் தரிபடுத்தி வைப்பான். 70 75ஆக ஆக்கி வைப்பான். 75 100. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்துல ஒரு விஷயம் முன்னால சொல்லி இருக்கிறோம். இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அவங்க வியாபாரத்திற்காக வெளியூருக்கு போனாங்க, ஷாமுக்கு போனாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எப்பொழுதுமே அனுமதி பெற்று செல்வார்கள். எல்லா சஹாபாக்களும் அப்படித்தான். போயிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன், வியாபாரத்துக்கு போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு போவாங்க ரசூலுல்லாஹி. அதே மாதிரி சொல்லிட்டு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஏன் தாங்கள் இப்படி கவலையாக இருக்கின்றீர்கள் என்பதாக சஹாபாக்கு கேட்டார்கள். இல்ல, இவர் இங்கே ஷாமுக்கு போகின்றார், அப்துல் ரஹ்மான் ஷாமுக்கு போகின்றார், அவருடைய வயது முடிந்து விட்டது, வயது முடிந்து விட்டதாக எனக்கு தகவல் சொல்லப்பட்டது. இப்பொழுது அவர் போன இடத்துல இறந்து விடுவார் என்பதாக நான் நினைத்து கவலைப்படுகின்றேன் என்பதாக சொன்னார். ஆனா போயிட்டு அவர் திரும்பி வந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்துட்டான். ஏன், எதனால வந்தாரு, எதனால அவருக்கு வயசு இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மௌத்தாகல அப்படிங்கிறத திரும்பி வந்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், அவர் போன இடத்துல மௌத்தா போவார்னு சொன்னீங்களா, வந்துட்டாரு இப்போ அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது அப்துல் ரஹ்மான் அங்கே போனார். அப்பொழுது அங்கே தன்னுடைய உணவுக்காக வேண்டி யாராவது எனக்கு கொஞ்ச நாளைக்கு உணவு சமைத்து கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, யாராவது வயோதிகமான பெண்ணா யாராவது இருந்தாங்களா, உணவு சமைத்து கொடுத்தா நான் காசு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்க இருந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வயோதிகமான ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அந்த பெண்மணி இடத்துல நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான உணவுகளை சமைச்சு கொடுப்பாங்க, நீங்க காசு கொடுத்துடலாம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த பெண்ணிடத்துல போனாங்க, கேட்டாங்க, சரி சமைச்சு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி காசெல்லாம் கொடுத்தாங்க, சமைச்சு தந்தாங்க. எத்தனை நாள் இருந்தாங்களா, எத்தனை நாள், 10 நாளா 15 நாளா ஒரு மாசமா இருந்தாங்க. கடைசியாக ஒரு நேரத்துல ஒரு நாள்ல கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் கேட்டாங்க, நான் இந்த வீட்டுல உங்களை தவிர வேற யாரையும் பார்க்கல, நீங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்களா, நீங்க தனியா இருக்கிறீங்களா, வயசானவங்களா இருக்கிறீங்களா, தனிமையா இருக்கிறீங்களா, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த கிழவி அழுதுகிட்டே பதில் சொன்னாங்களாம், இல்ல, என்னுடைய மகள்கள் 3 பேர் இருக்கிறாங்க, எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள், வயதுக்கு பாலிகாகி ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க ரொம்ப கரீபாக ஏழையாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பெண்களுக்கு மாப்பிள்ளை வரவே மாட்டேங்கிறாங்க, யாருமே காசு கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை, என்னட்டையும் காசு கிடையாது, நானும் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், இப்படி ஏதாவது வேலைகள் செஞ்சு கூலி வேலை செஞ்சு எங்களுடைய வயிற்றை கழுவிக்கிட்டு இருக்கிறோம் என்று அந்த பெண்மணி சொன்ன உடனே ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு. உடனே மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, மக்களை கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 3 பெண்கள் இருக்கிறாங்க, உங்கள 3 பேர் மாப்பிள்ளை யார் தயாரா இருக்கிறீங்க, 3 மாப்பிள்ளை வேணும் எனக்கு, 3 மாப்பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், அவங்களுக்கு தேவையான காசு பணம் அவங்களுக்கு வசதியான பொருள்கள் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன், யார் 3 பேர் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே 3 பேர் தயார், நாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மாட்டேன்னு சொல்லுவாங்க, காசு கொடுத்து. சரி, 3 பேர் தயாரானாங்க. அந்த 3 பேர்த்துக்கு இந்த 3 பெண்களையும் பேசி நிக்காஹ் பண்ணி வச்சுட்டாங்க. சுருக்கமா சொல்லுவோம், நிக்காஹ் பண்ணி வச்சுட்டாங்க. நிக்காஹ் பண்ணி வச்ச உடனே அந்த பெண்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த கிழவிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த பெண்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுவரை கல்யாணமே ஆகாம இருந்த பெண்கள் உடனே மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண உடனே அந்த பெண்மணிகள் ஒவ்வொருவரும் ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்வை கொடுத்த இந்த அப்துல் ரஹ்மான் என்பவருக்கு என்னுடைய வயசுல ஒரு 10 வயசை நான் ஹதியாவாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி துவா கேட்டிருக்காங்க. ஒருவருக்கு தெரியாது. 3 பேருங்க, அப்துல் ரஹ்மானுக்கும் தெரியாது, அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்களுக்கும் தெரியாது. என்ன, அவங்க மௌத்தா போவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் திரும்பி வந்தார், வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகுதான் இந்த விஷயங்கள்லாம் அவருக்கும் தெரியும். அந்த பெண்கள் துவா கேட்டது யாருக்கும் தெரியாது. அப்படியே 3 பெண்களும் கேட்டிருக்கிறாங்க, என்னுடைய வயசுல 10 அப்படின்னா 30 கூடி போச்சு. இன்னொரு 30 வயசு அவர் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட சஹாபாக்களிடத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி அங்க சென்ற இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அந்த பெண்கள் தங்களுடைய வயதிலிருந்து 30 வயதை 10 வயதை அதிகமாக அவர்கள் ஹதியா செய்ததின் காரணமாக அப்துல் ரஹ்மானுக்கு அவருக்கு வயசு கூடுதலாக ஆகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இப்ப பாருங்க, துவா, அந்த பெண்கள் கேட்ட துவா உண்மையிலே அப்படித்தான். ஆனா மனமாற, மனமொப்பி, மன விருப்பத்துடன் என்ன பண்ணணும், நான் என்னுடைய வயசுல ஒரு 10 வயசு அவருக்கு கொடுத்துட்றேன், ஏன்னா அவர் நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியவர், மக்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடியவர், மக்களுக்காண்டி உழைக்கிறாரு, பொது சேவைகள் செய்யறாரு, அதனால என்னுடைய வயசுல ஒரு 10 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் மனமுருகி யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்யணும். அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். ஒருத்தர் பப்ளிக்லா கூட்டத்துல சொன்னாரு, இவர் பெரிய தலைவர், ஒரு கூட்டத்தில் நடந்த விஷயம், ஒரு கூட்டத்துல சொன்னார், இவர் பெரிய தலைவர், சிறந்த பணிகள் செய்கின்றார், நாட்டு மக்களுக்கான நிறைய சேவைகள் செய்கின்றார், ஆகவே என்னுடைய வயசுல ஒரு 10 வயசு தலைவர் அவர்களுக்கு நான் அர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த வருஷமே தலைவர் மூத்தா போயிட்டார் இருக்கிறார்.
10 வயசு கொடுத்தேன்னு சொன்னார் பாருங்க, அவர் இன்னும் இருக்கிறார். நடந்த நிகழ்ச்சி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாள், ஒரு 5-6 வருஷம் இருக்கு, 6-7 வருஷம் இருக்கு. மேடையிலே சொன்னார் ஒருத்தர் 10 வயசு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மறு வருஷமா மூத்தா போயிட்டாரு. அப்ப மேடையில சொன்னதும் அவர் மனசுல இருந்ததும் எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லை அப்படின்னாரு. நீங்க எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, துஆ அது தக்தீரையே மாற்றிவிடும். ஆனா தக்தீரையே மாற்றிவிடும் சொன்னா, மாற்றிவிடும் என்று அல்லாஹ் எழுதி வச்சிருப்பாங்க. அங்க ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனைக்கு பின்னால் அது எழுதப்பட்டு இருக்கும். உடனே அல்லாஹ் அதை அழிச்சிட்டு இதை எழுதிடுவோம். அதான் வயம்சுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். அல்லாஹ் தான் நாடியதை அழித்திடுவான், வ யுஸ்பித் அதை தரிபடுத்தியும் வைப்பான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப இன்னொரு விளக்கம் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் அடுத்த விஷயங்கள் அடுத்த வாரம் பார்ப்போம். ஒரு சுருக்கமான அல்லாஹ் தாலா தன்னுடைய இல்மிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அதுல எழுதி வச்சான். அந்த எழுதி வச்ச விஷயத்துல மாற்றங்கள் நிகழக்கூடும். நிபந்தனைகள் இருந்தால் அந்த நிபந்தனைகளின்படி மாற்றங்கள் நிகழக்கூடும். அல்லாஹ் தாலாவிடத்தில் ஒரு அறிவு இருக்குது பாருங்க, அந்த அறிவு அது மாற்றவே விட மாட்டாது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அறிவுகளிலே உள்ளதுதான் இந்த 4 விஷயம் கூட. ரிஸ்க், அஜல், அவருடைய தவணை, அதாவது அவருடைய வயசு, அவர் நல்லவரா கெட்டவரா, ஷகியுன் அவ் சயீதுன், நல்லவரா கெட்டவரா என்ற இந்த 4 விஷயங்களும் அல்லாஹ் தஆலாவுடைய அறிவுக்கு உட்பட்டது. அறிவிலே இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல மாற்றம் என்பதே நிகழாது. சரி, இந்த மாற்றம் நிகழ்ந்து பாருங்க, இதற்கு பெயர் அல் கலாஉல் முஅல்லக் என்பதாக சொல்லப்படும். அதாவது ஒரு விஷயத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட கலா, தீர்ப்பு, சம்பந்தப்படுத்தப்பட்ட தீர்ப்பு. இவருக்கு வயசு 60, இவர் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த தர்மத்தை செய்தால் தவிர என்று ஒரு சம்பந்தப்படுத்தப்பட்டு ஒரு தாலீக், அது கொழுகப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது நிபந்தனையோடு. அதனால அதுக்கு பேரு அல் கலால் முஅல்லக் என்று பேர். அல்லாஹ் தஆலாவிடத்தில் இருக்கின்ற அவனுடைய அறிவில் இருக்கு பாருங்க, அந்த கலா தீர்ப்பு, அதுக்கு பெயர் கலா முபரம் என்பதாக சொல்லப்படும். அதுல மாற்றம் என்பதே நிகழாது. ஆனால் கலா முபரம், அல்லாஹு தஆலாவிடத்தில் அறிவில் இருக்கக்கூடிய கலாவுக்கு பேர் முபரம். அடுத்த வாரம் சொல்லும் போது திரும்ப இதை சொல்ல முடியாது, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த கலா முபரம் முஅல்லக் என்பதை வச்சுதான் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட வேண்டும் இங்க கருத்துக்களை. கலா முபரம் என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் உள்ளது. கலா முஅல்லக் என்பது இந்த லௌஹுல் மஹ்ஃபூல்ல உள்ளது. மலக்குகளிடத்தில் அதை ஒப்படைச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா. மலக்குகள் அது சுற்றி திரிவார்கள். இவர் அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை செஞ்சா அல்லாஹ் தஆலா அதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார். இங்க யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் என்பது கலா முஅல்லக் என்பதை சுட்டி காட்டுகின்றது. வ இன்தஹு உம்முல் கிதாப், அவரிடத்தில் உம்முல் கிதாப் இருக்கின்றது, அசல் வேதம் இருக்கின்றது, அசல் ஏடு இருக்கின்றது, அசல் அறிவு இருக்கின்றது என்று சொல்லுவது கலா முப்ரமை சுட்டி காட்டுகின்றது. அந்த கலா முஅல்லக் முப்ரம் என்ற ரெண்டையும் இந்த வாசகத்திற்குள்ளே, இந்த ஆயத்திற்குள்ளே அல்லாஹ் தஆலா நமக்கு அமைத்து சொல்லி தருகின்றான் என்பதாக கருத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, இந்த கலா முப்ரம் இருக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள அறிவு, அதிலும் கூட சில விஷயங்கள் இருக்கின்றன. மற்றதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்லுவோம். அந்த கலா முப்ரம் இருக்கதே அது மாற்றப்படவே மாட்டாது. இங்க ஒரு விஷயம், ஹஜ்ரத் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெண் வந்து அவங்க இடத்துல கேட்டாங்களாம், ஷேக் அவர்களே, என்னுடைய கணவர், நீ அதாவது இப்ப நான் கர்ப்பமா இருக்கிறேன், ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் உன்னை நான் வைத்துக் கொள்வேன், இல்லாவிட்டா உன்னை தலாக் சொல்லிடு. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்? இப்போவாது ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அப்போ தெரியாது, ஆம்பளை பிள்ளை பத்தேனா உன்னை வச்சுக்கிறேன், இல்லாட்டி விட்டுருவேன் அப்படின்ட்டார். இப்படி என்னுடைய கணவர் சொல்லுகின்றார், கொஞ்சம் அல்லாட்ட துவா செஞ்சு ஆம்பளை பிள்ளை பிறகுறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்னு. துவா செஞ்சு ஆம்பளை பிள்ளை பிறந்துருப்போம். அல்லாஹ் எப்படி நாடி இருக்கான்னு அப்படித்தானே பிறக்கும். ஆனா ஹஜ்ரத் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்களாம், சரி துவா செய்யறேன் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு துவா செய்ய. அல்லாஹும்ம இன் கான ஃபீ பத்னிஹா ஜாரியா ஃபஅப்தில்ஹா குலாமா. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய வயிற்றிலே ஒரு பெண் குழந்தை இருந்தால் நீ அதை ஒரு ஆண் குழந்தையாக மாற்றி விடுவாயாக. ஃபஇன்னக தம்ஹு மா தஷா வ தஸ்புத் வ தஸ்புத். நீ நாடியதை அழிக்கின்றாய், நாடியதை தரிபடுத்தி வைக்கின்றாய் என்று உன்னுடைய வேதத்தில் நீ சொல்லி இருக்கின்றாய். வா இந்தக உம்முல் கிதாப், அசல் வேதம் உன்னிடத்துல தான் இருக்குது என்றும் சொல்லி இருக்கின்றாய். ஆகவே நீ அந்த பெண் குழந்தை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளையா மாத்திடுறாய் அல்லாஹ் அப்படின்னு கேட்டார். ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. எப்படி வந்துச்சு? இது வந்து முதல்ல சொன்னோம், இந்த 4 விஷயம் அல்லாஹ் தஆலாவுடைய அறிவுல உள்ளது, அது கலாய முப்ரம்ல உள்ளது, மாற்றப்பட மாட்டாது, ஆனா மாற்றியது. இதே மாதிரி ஹஜ்ரத் அப்துல் கார் ஜீலானி குத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவங்களுடைய விஷயத்திலும் ஒரு நிகழ்ச்சி வருகின்றது. அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்டால்
கலா முபுரம் என்பதை கூட அல்லாஹாலா என்னுடைய துஆவின் காரணமாக மாற்றி விடுவான். கலாய முபுரம் கூட என்னுடைய துஆவின் காரணமாக அல்லாஹாலா மாற்றிடுவான் அப்படின்னு. இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக இந்த விளக்கம் சொல்லப்படுகின்றது அடுத்தாப்புல. அதாவது முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்கள். சர்ஹிந்த் என்ற ஒரு ஊர் இருக்கு பஞ்சாப் பக்கத்துல, அந்த ஊரை சேர்ந்தவர்கள். அக்பருடைய ஆட்சி காலத்தில் இருந்தவர். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் இருந்தாரு. அவர் தீன இலாஹி என்பதை கொண்டு வந்த நேரத்தில் அவர் தனி மனிதராக இருந்து எதிர்த்தார். எல்லாருடைய தலையும் உருளுகின்ற நேரத்தில் தனி மனிதராக இருந்து இந்த தீன இலாஹி என்பது ஷரியத்துக்கு மாற்றம், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம், இது குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக சொல்லி, இது ஷிர்க் என்பதாக சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி வெற்றி கண்டார்கள். அவர்களுடைய போராட்டத்தின் காரணமாகவே அந்த தீன இலாஹி அழிஞ்சு போச்சு. பின்னால அந்த அக்பரும் அதுக்கு பின்னால ஆட்சியை விட்டு புறக்கணிக்கப்பட்டார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி, அவர் சையீத் அஹமத், அவங்க பேர் சையீத் அஹமத் சர்ஹிந்த் என்பதாக சொல்லப்படும். முஜத்தித் அல் ஃபசானி இரண்டாம் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு மனிதரை அல்லாஹாலா உற்பத்தி செய்வான். இந்த தீனிலே ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்கான அல்லாஹாலா உற்பத்தி செய்வான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ். அந்த படிக்கு 2000 ஆண்டு, அதாவது 1000 ஆண்டு ஹிஜ்ரி முடிந்து 2000வது ஆண்டினுடைய தொடக்கத்திலே ஹஜ்ரத் முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உருவான காரணத்தால் அவர்களுக்கு பேர் முஜத்தித் அல் ஃபசானி. 1000வது ஆண்டினுடைய புனருத்தாரணம் செய்யக்கூடிய ஒரு புரட்சிகரமான மனிதர் என்ற அர்த்தத்தில் அந்த பெயர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா சையீத் அஹமத் என்பது அவருடைய பெயர். அவங்களுடைய காலத்துல முல்லா அலி தாஹிர், முல்லா தாஹிர் லாகூரை சேர்ந்த முல்லா தாஹிர் என்று ஒருவர் இருந்தார். அவர் பெரிய மேதை, பெரிய ஆலிம், மிகப்பெரிய முதர்ரிஸ், மிகச்சிறந்த ஆலிமாக இருந்தார். இந்த முஜத்தித் அல் ஃபசானியுடைய தன்மை, அவருடைய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரையாவது ஒருத்தரை பார்த்த உடனே அவருடைய கலாக்கதுடைய விஷயத்தை சொல்லிடுவார். பார்த்த உடனே சொல்லிடுவார். அவங்களுக்கு பேரே அதாவது சாஹிபுல் கஷ்ப் என்பதாக அவர்களுக்கு பேர் உண்டு. என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க நடக்கின்றனவோ அல்லாஹாலா எதை ஏற்படுத்தி வைத்திருக்கணும் அதையெல்லாம் அல்லாஹாலா அவர்களுக்கு காட்டி கொடுத்து கொண்டு இருந்தாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி சொல்லி விடுவார்கள். ஆனா தெரிந்து கொள்வார்கள், சொல்ல மாட்டார்கள் பெரும்பாலும். ஆனால் இப்ப அந்த தன்மை அவர்களுக்கு இருந்த காரணம், அல்லாஹாலா கொடுத்திருந்த காரணத்தினால் இந்த முல்லா தாஹிர் என்பவருடைய மஜ்லிஸுக்கு ஒரு நாள் போனாங்க. முஜத்தித் அல் ஃபசானி போனாங்க. போகும்போது அவர் ஏறிட்டு பார்த்தார். முல்லா தாஹிர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. மாணவர்களுக்கு, ஏராளமான மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய திடுக்கம் ஏற்பட்டது. ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏற்பட்டது. அந்த முல்லா தாஹிருடைய 2 மகன்கள் இருந்தார்கள். அவங்க ரொம்ப கண்ணியமான 2 பிள்ளைங்க இருந்தாங்க. முகமது சயீத், முகமது மாசூம் என்று 2 பேர். அந்த 2 பேரையும் கூப்பிட்டாங்க, இங்க வாங்க. தனியா கூப்பிட்டு போய், உங்களுடைய தகப்பனாரை நான் இப்ப பார்த்தேன், அவருடைய நெத்தியில ஷகீன்னு எழுதி இருக்குது, அவர் நரகவாசின்னு எழுதி அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. அந்த 2 குழந்தைகளும் 2 மகன்களும் அவங்களும் பெரிய ஆலிம்கள் 2 பேரும் பதறிட்டாங்க. என்ன செய்யறது இப்போ? அப்போ அவங்க 2 பேர் பல்தமசா மின்ஹு அன் யதுஅ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன் யம்ஹு அன்ஹு ஷகாவா வ யுஸ்பித் மகானஹு ஸஆதா. அந்த 2 குழந்தைகள் 2 ஆலிம்களும் கேட்டாங்க. அந்த முல்லா தாஹிருடைய மகன்கள் 2 பேரும் முஜத்தித் அல் ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்க, நீங்க தான் எப்படியாவது அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு இந்த ஷகி என்பதை மாற்றி சயீத் என்பதாக மாற்றி கொடுங்களேன், அவர்களுடைய அந்த துர்பாக்கியத்தை மாற்றி நற்பாக்கியம் உடையவராக ஆக்கி கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இப்ப முஜத்தித் அல் ஃபசானி அவர்கள் முராகபாவில் ஈடுபட்டார்கள். முராகபா ஞான அந்த நிஷ்டையில ஈடுபட்ட பொழுது லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்க்கிறாங்க. லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்க்கும் பொழுது இவர் ஷகி, இவர் துர்பாக்கியம் உடையவர் தான், அதாவது நரகவாசி தான் அப்படிங்கிறது லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்ட முப்ரம்ல சேர்ந்ததா இருக்குது. கலாவ அல்லக்ல இல்ல. அலா அல்லக்ல இருந்தா மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, ஏதாவது ஒரு காரணத்தினால் மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கலா முப்ரம்ல அது இருக்கு. லா யும்கினு ரத்துஹு, இதை மாற்றுறது முடியாது அப்படின்னு முடிவு பண்ணார். அப்ப அந்த குழந்தைகள்கிட்ட மறுபடியும் அந்த 2 பேர் பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க, கலாய முப்ரம்ல உள்ளதா இருக்குதுப்பா, அது மாற்றவே முடியாது. கலா முஅல்லகா இருந்தா நான் துஆ செஞ்சா மாத்திரலாம், ஆனா கலா முப்ரம்ல இருக்குது, இதை எப்படி நான் மாற்ற முடியும் என்று சொன்னார். அந்த 2 பேரும் குழந்தைகள் மக்கள் 2 பேரும் விடல. எப்படியாவது நீங்க
முடிஞ்சு நீங்க மனசு வச்சீங்கன்னா அல்லாஹ் தாலா இடத்துல கேட்டா நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாங்க. கடைசியாக முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், இது எப்படி முடியும்? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்துல் கார் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இன்னல் கலா அல் முபரம ஐலன் யுரத்து பிதாவதி என்று சொல்லி இருக்கின்றார்கள். கலாய முபரமும் கூட என்னுடைய துஆவின் காரணமாக மாற்றப்படும் என்பதாக அப்துல் கார் ஜீலானி சொன்னார்களே, அது எப்படி முடியும் என்று நான் யோசனை செய்தேன். அவங்க செய்தாம் சரின்னு சொல்றாங்க, எப்படி முடியும்? முபரம் மாற்றப்பட மாட்டாதே, என்னுடைய துஆவின் காரணமாக மாற்றப்படும் என்று அவர் சொல்லுகின்றாரு. அப்ப அவருக்கு மாற்றப்பட்டா எனக்கு மாற்றப்படலவே, நான் சொன்னாலும் கூட எப்படி இது முடியும் என்று நான் சிந்தனை செய்தேன். கடைசியாக அல்லாஹ் தஆலா இடத்தில் துஆ கேட்டேன். யா அல்லாஹ், இது ஒரு பெரிய சிக்கலான விஷயமா இருக்குது. அவர் பெரிய மனிதர், மிகச்சிறந்த ஆலிமாக இருக்கின்றார், பெரிய முதர்ரிசா, பெரிய விலாயத்துடையவராக இருக்கின்றார், முல்லா தாஹிர் என்பவர். இங்க பார்க்கிறோம், அவ்வளோ பெரிய மனிதர். அவருடைய நெற்றியில அவருடைய விஷயத்துல இந்த மாதிரி எழுதப்பட்டு இருக்கின்றது, அல்லாஹும்ம ரஹ்மத்துக வாசிஆ வ ஃபضலுக கைர் முக்தஸிர அலா அஹதின் அர்ஜூக வ அஸ்அலுக மின் ஃபضலிகல் அமீம் அன் துஜீப தஅவதி ஃபீ மஹவி கிதாபிஷ் ஷிஃபா மின் நாசியத்தி முல்லா தாஹிர் என்று இந்த துஆவை செய்தார். யா அல்லாஹ், இந்த முல்லா தாஹிருடைய விஷயத்துல நீ எழுதியிருக்கக்கூடியதை அழிச்சு, உன்னுடைய ரஹமத் ரொம்ப விசாலமானது, ரொம்ப அருள்கொடை உள்ளவன், நீ தாராளமான மனம் உள்ளவன், ஆகவே நீ எப்படியாவது பார்த்து இவருடைய இதை நீ தருபிடித்து வைப்பாயாக, சரியாக்கி வைப்பாயாக என்பதாக, இந்த ஷகாவத் என்பதை அழித்து சாதத்துடைய விஷயத்தை இவருக்கு கொடுப்பாயாக என்பதாக துஆ செய்தார்கள். பிறகு துஆ செய்து விட்டு மறுபடியும் பார்க்கிறாங்க, மறுபடியும் அவருடைய இதுல எழுதப்பட்டிருக்குது நல்லவர் என்பதாக, சாதத்துடைய விஷயம் எழுதப்பட்டு விட்டது. இப்ப ரெண்டு பேர்த்து மக்கள்கிட்ட சொன்னாங்க, அவருக்கு அறவே தெரியாது இது, மக்கள்கிட்ட சொன்னாங்க, உங்களுடைய தாப்பனுடைய விஷயம் மாற்றப்பட்டு விட்டது, நான் துஆ செஞ்சேன், அல்லாஹ் தஆலா மாத்திட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனாலும் இங்க இவருக்கு ஒரு சந்தேகம், முஜத்தித் அல்ஃபசானிக்கு ஒரு சந்தேகம், கலாய முபரம் மாற்றப்பட மாட்டாதே, எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னு. அப்பதான் அவர்களுக்கு ஒரு உணர்வு, அல்லாஹ் தஆலா ஒரு இல்ஹாமை கொடுத்தான், அவர்களுக்கு கொடுத்த ஒரு விளக்கத்தை கொடுத்தான். அது என்னன்னு கேட்டா, அல்லாஹ் முபரம்லயே ரெண்டு வகை இருக்குது. அது அல்லாஹுடைய எல்மில உள்ளதுதான், இந்த பலகையெல்லாம் எழுதப்பட்டது கிடையாது. கலா முபரம் அல்லாஹுடைய எல்மில உள்ளதுதான். அதுல அல்லாஹ் தஆலா சில விஷயங்களுக்கு அவன் நாடினால், அவனுடைய இல்மிலே உள்ளதாக இருந்தாலும் கூட, அவனுடைய கருணை அதன் மீது ஏற்பட்டால் அந்த ஷகாவத்தையும் சாதத்தாக, தீமையையும் நன்மையாக மாற்றக்கூடிய அல்லாஹ் ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்து விடுவான். எதை துஆ கேட்கின்றார்களோ அந்த துஆவை வைத்து, யார் கேட்கின்றார்களோ அதை வைத்து, துஆ எப்படிப்பட்டது, அதை கேட்கக்கூடியவர் யார், எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் என்பதை வைத்து அல்லாஹ் தஆலா அதை மாற்றுவதற்கு அவன் அதிகாரம் உடையவனாக இருக்கின்றான். பொதுவாக அல்லாஹ் தஆலா அப்படித்தானே சொல்றான், நான் நாடினதை செய்வேன், என்ன கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறான். எந்த சக்தியும் எதுவும் கிடையாது, யாரும் என்ன கேட்க முடியாது, யாரும் கேட்க, எந்த சக்தியும் கேட்க முடியாது. இந்த உலகம் எல்லாம் சேர்ந்தாலும் கூட என்னை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்க முடியாது இல்லையா? அல்லாஹ் தஆலா யாரும் கேட்க முடியும்? யாரும் கேட்க முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா தன் நாடியபடி அதை செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி அல்லாஹ் தஆலாவிடத்துல கேட்கக்கூடியவர் கேட்டால், முபரம்ல ரெண்டு வகை இருக்குது. ஒரு வகை மாற்றப்படக்கூடியதாக அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான், அது அவனுடைய இல்மில் உள்ளதுதான், இருந்தாலும் மாற்றி தருகின்றான். அதைத்தான் அப்துல் கார் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கேட்டார்கள். நானும் அதே நிலையிலே நான் கேட்டேன், அல்லாஹ் தஆலா மாற்றி தந்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆக அந்த கலாய முபரம் என்பதை கூட மாற்றக்கூடிய சக்தி துஆவுக்கு இருக்கின்றது. அந்த துஆ யார் செய்ய வேண்டும், அதே இருக்கு. நம்மளாம் செஞ்ச துஆ அது இருக்கிற துஆக்கு மாத்தமா பெரும் துஆ கேட்டால 10 வருஷம் கூட கொடுக்குறது. அவர் மூத்தா போயிட்டார், இவர் இருக்காரு இன்னும், அது மாதிரி ஆகி போயிடும். துஆ செய்யறதுக்கும் ஒரு தகுதி வேண்டும். அதனாலதான் துஆக்குள்ள கடந்த 2-3 வாரங்களாக உங்களுக்கு ஜும்மாவில் பயான் சொல்லப்பட்டது, துஆ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டது. சாதாரண துஆ கேட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம். அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இல்லையா, அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்படுகின்றதா இல்லையா, குறைஞ்ச அளவுக்கு ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயங்களுக்காக வேண்டிய அந்த துஆவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றானா இல்லையா என்று நமக்கு தெரியாது, அறவே தெரியாது. அப்படி தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த நிபந்தனைகள் இருக்க, நிபந்தனைகள் இருந்தால் தெரிந்து விடும். நம்ம கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இல்லையா என்ற உணர்வு நமக்கு ஏற்படும் அந்த நிபந்தனைகள் இருந்தால். நிபந்தனைகளுக்கு பின்னால் செய்யப்படும். எத்தனை நிபந்தனை சொன்னோம்? 30க்கு மேற்பட்ட நிபந்தனைகள் இருக்கின்றன துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. நம்ம பாட்டுக்கு எப்படியாவது எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லா ஹராபான விஷயங்களையும் செய்யறோம், செஞ்சுட்டு அல்லாஹ் தஆலா இடத்துல யா அல்லாஹ் இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படி கிடைக்கும்? அதனால கேட்கக்கூடியவர் கேட்க வேண்டும், அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பது பொருளாகும். சரி, இப்படி கலா, அந்த கலாவில் 2 வகை, இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கலாய முஅல்லக், கலாய முபரம்.
ஹலா முஅல்லக் என்பதுதான் மாற்றப்படக்கூடியது, அது நிபந்தனையோடு இருக்கும். ஹலா முபரம் என்பது மாற்றப்பட மாட்டாது. அதிலே இருக்கக்கூடிய ரொம்ப அரிதான ஒரு விஷயம் மாற்றப்படுவதற்கு தகுதி என்று அல்லாஹாலாவுடைய அறிவிலே இருந்தால், கேட்கக்கூடியவர் கேட்டால் அது மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை அல்லாஹாலா உருவாக்கித்தது. அந்த வகையில் தான் ஹஜ்ரத் மாலிக் இப்னு தீனார் அவர்கள் கேட்டது. மாலிக் இப்னு தீனார் கேட்டாங்க, இந்த பெண்ணு வந்து பொம்பளை புள்ள இருந்தா ஆம்பளை பிள்ளையா மாத்திருன்னு சொல்லி கேட்டாங்களே, என்ன தைரியத்துல கேட்டார் அவரு? அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அல்லாஹாலா தயாளமான குணமுள்ளவன். ஆனா மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஞானம் படைத்தவர்கள். அதனால அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, அல்லாஹாலா தயாளனாக இருக்கின்றான், நாம வந்து கேட்கக்கூடிய அமைப்புல கேட்டா அல்லாஹாலா கொடுப்பான். இந்த பெண்ணும் தன்னுடைய நிலையை தன்னுடைய கதியை சொல்லி கேட்கின்றாள், ஆகவே இந்த பெண்ணுக்கு ஏதாவது உபகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே, தனக்காக வேண்டிய அல்ல, அடுத்தவருக்காக வேண்டி, பொதுவாகவே அடுத்தவருக்காக கேட்கும் போது தன்னுடைய தேவைகள் நிறைவேறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அடிகளை சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்காக வேண்டி கேட்கக்கூடிய துஆ மிக விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படும். மிக விரைவாக ஏற்றுக்கொள்ள. எனக்காக நான் கேட்கல, அடுத்தவருக்காக உட்கார்ந்து கேட்கிறேன். யாராவது துஆ செய்ய சொல்லி இருக்கிறாங்க, எனக்கு என்ன தேவை இருக்குது, அதில் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வேண்டி துஆ கேட்கிறேன். யா அல்லாஹ் அவருடைய இந்த தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவருக்கு ரஹமத்து செய்வாயாக, அவருக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக என்றெல்லாம் நான் துஆ கேட்கும் பொழுது அல்லாஹாலா ஒரு மலக்கை ஸ்பெஷலாக அங்கே அனுப்பி விடுகின்றார். அவருக்கு பக்கத்துல வந்து நின்று கொண்டு அவர் ஆமீன் 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 என்று சொல்லு, ஆமீன் வலக பிமிஸ்ல், ஆமீன் வலக பிமிஸ்ல், ஏற்றுக்கொள்வாயாக, உனக்கும் அது போன்று உண்டு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், அந்த மலக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். ஆகவே துஆ கேட்பதிலும் அடுத்தவருக்காக வேண்டி கேட்கும் பொழுது அது அல்லாஹாலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை உடையதாக ஆக்கப்படுகின்றது என்பது மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அந்த துஆவுக்குரிய கருத்தாகும். அந்த பெண்ணுக்காக வேண்டி, அந்த பெண் இல்லாவிட்டா தலாக் சொல்லி போடுவான் அந்த கணவன் என்று இருக்கின்றது. அதனால அந்த பெண்ணை காப்பாத்துறா யா அல்லாஹ் என்ற நிலையிலே, என்ற எண்ணத்திலே, யா அல்லாஹ் இந்த பெண்ணுடைய வயிற்றிலே உள்ளது பெண்ணாக இருந்தால் உன்னுடைய கருணையின் காரணமாக, உன்னுடைய ஆணையின் காரணமாக அதை நீ ஆண் குழந்தையாக மாற்றி தருவாயாக என்று துஆ கேட்டார்கள் என்பதாக சொல்ல